ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட இருந்து தெய்வ பிரசன்னத்தில் இருக்கும்படி கர்த்தர் தந்திருக்கிற இந்த அருமையான நேரத்திற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தெய்வ பிரசன்னத்தில் இருந்து கொண்டு அவருடைய வார்த்தையை தியானிக்கவும் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கவும் அவர் தந்த இந்த பாக்கியத்திற்காக தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை படைத்தார், நம்மை உருவாக்கினார். அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்படியாக சில நாட்களை வாழ்க்கை என்ற பெயரில் தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். அவர் தந்த கிருபை, அவர் தந்த ஆரோக்கியம், அவருடைய பிரசன்னத்தில் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, உலக ஸ்தாபனத்திற்கு முன்பதாகவே என்னையும் உங்களையும் குறித்து அவர் திட்டமிட்டு அவர் நம்மை உருவாக்கும்படி அவர் திட்டத்தை வைத்தார். தட் மீன்ஸ் இந்த உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை குறித்து திட்டமிட்டார். அப்படி என்றால் இந்த 2024 வருஷம் இந்த மார்ச் மாசத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால வேளையில தெய்வ பிரசன்னத்துல நம்ம கேட்க வேண்டிய வார்த்தை என்ன என்பதை கூட நாம் உருவாக்குவதற்கு முன்பதாகவே தேவன் அதை தீர்மானித்தார். ஹல்லேலூயா. அந்த தீர்மானத்தின் பிரகாரம் தான் இன்றைக்கு மாலையில நம்ம இங்க இருக்கிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் படிக்க முடியுமா? இந்த புக் ஆஃப் எபேசியன்ஸ் சாப்டர் 1 and verse number 4. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் யாரை தெரிந்து கொண்டபடி? அந்த இடத்துல தான் நீங்க கொஞ்சம் கவனிக்கணும்னு. நம்ம உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லிடலாமா? என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, அப்படி என்றால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரையும் குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய பிளான். God has a great plan. அதாவது என்னுடைய அப்பா அம்மாவுக்கு அவங்கள ஒருத்தர் தெரியறதுக்கு முன்னாலே என்ன குறிச்சு உங்களை குறிச்சு God's plan is already there. Hallelujah. ஆகையால் தான் இந்த உலகத்துல நம்ம பார்ப்போம் என்றால் யார் நம்மளுடைய தாய் தகப்பன்னு சாய்ஸ் நமக்கு இல்லை, எந்த நாட்டில் பிறப்போம்னு சாய்ஸ் நமக்கு இல்லை, எந்த பாஷை பேச போறோங்கிற சாய்ஸ் நமக்கு இல்லை, என்ன கோர்ஸ் படிக்க போகிறோம், என்ன வேலை செய்ய போகிறோம், யாரை திருமணம் பண்ணிக்க போகிறோம். எவ்ரிதிங் இஸ் டிசைடட் பை காட் அண்ட் ப்ரீ டிட்டர்மின்ட் பை காட். இன்னைக்கு மாலையில தெய்வ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது அவ்வளோ பெரிய திட்டத்தை என்னை குறித்து ஒரு தெய்வம் வச்சிருக்கிறார்னா, அப்படி ஒரு பிளான் படைச்சிட்டு தான் தெய்வம் என்னை உருவாக்கி இருக்கிறார்னா, இன்னைக்கு அந்த தெய்வத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டிய விதம் என்ன என்பதையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தெய்வத்தை ஆராதிப்பது என்றால் என்ன, தொழுது கொள்வது என்றால் என்ன, அவருக்கென்று அவருடைய திட்டத்தின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தரும் திருப்பி அவருக்கு இந்த வாழ்க்கையினால என்ன கொடுக்கணும். ஒரே ஒரு காரியத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த தெய்வம் என்ன படைக்கல, இல்லை உங்களில் ஒருத்தரை படைக்கலன்னா அவருக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா? ஏதாச்சும் குறை தெய்வத்துக்கு வந்திருக்குமா? நம்மள ஒருத்தர் அவர் படைக்கலன்னா அவருக்கு ஒன்னும் ஆக போயிடுறது இல்லை. ஆனால் நம்ம ஒருத்தரை படைத்ததுனால அவருக்கு கொடுக்க வேண்டிய துதியின் வாய்ப்பு எவ்வளவு பெருசு தெரியுமா? ஹல்லேலூயா. ஆமென். அதுதாங்க நம்மளுடைய படைப்பின் உத்தரவாதம் கூட. நம்மை அவர் படைத்தது அவருக்கு துதியாய் வாழ, அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நிற்க, தேவனுடைய பிரசன்னத்தை மகிமைப்படுத்த. அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம். 2 காரியம் நமக்கு செய்யலாம். 1, தெய்வ பிரசன்னத்தை நம்ம அலட்சியமாய் பார்க்கலாம். 2, தெய்வ பிரசன்னத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த 2மே நம்ம கையில் அவர் ஒரு ஆப்ஷனாக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதை வைத்து, இந்த வாழ்க்கையை வைத்து நாம் உண்மையாக தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா இல்லையா என்ற கேள்விதான். அதே எபேசியர் 1 5வது வசனமும் படிக்கிறீங்களா? 5வது வசனம், அடுத்த வசனம். தம்முடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சியாக. அந்த வசனம் பார்த்தீங்களா? அந்த வார்த்தைகள் அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நிற்கும்படி தான் நம்மை ஒவ்வொருத்தரையும் அவர் உருவாக்கினார். அப்படி என்றால் தேவனிடத்திலிருந்து பெற்ற கிருபை இந்த வாழ்க்கை, தேவனிடத்திலிருந்து பெற்ற கிருபை இந்த நாள், தேவனிடத்திலிருந்து பெறுகிற கிருபை இந்த வார்த்தை, அவருக்கு முன்பதாக அவருடைய கிருபைக்கு புகழ்ச்சியாக நிற்க, ஒரு ஆராதனையாக நிற்க, அவருக்கு மகிமையாக நிற்கத்தான் இந்த வாழ்க்கையை அவர் நம்மை திட்டமிட்டு உருவாக்கினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மாலையில் என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, அப்படி என்றால் என் கர்த்தருக்கு துதியை கொடுக்க நான் மறந்து விட்டால், என் தேவன் எதிர்பார்க்கிற துதியில் குறைவுள்ளவனாக நான் வாழ்ந்து விட்டால், கர்த்தருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாதவன் என்றுதான் அந்த வசனத்தின் பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையின் அர்த்தமாய் மாறிவிடும். அது இல்லாமல் இருக்கத்தான் தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து அழைக்கிறார். ஒருவேளை வெளிப்படுத்தின விசேஷம்ல நம்ம நிறைய பேர் படிக்க மாட்டோம். என்னன்னு சொன்னா வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறதுக்கு பயமா இருக்கு பிரதர்ன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க.
அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் சொல்லுவேன், God's love letter to man. தேவனுடைய அன்பின் கடிதம். ஹalleluya. அதை படிக்கிறவர்களுக்கு பயம், அதை ஆவியானவருடைய கிருபையினால் புரிந்து கொள்பவர்களுக்கு அது தேவனுடைய அன்பு. ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த புத்தகம் அவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு மாலையில உங்கள் மத்தியில் வந்திருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் எனக்கு தந்து அனுப்பினது வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து. ஏன் படைத்தார், படைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஒரு சபைக்குள் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன என்பதை சொல்லும்படி ஜெப வேளையில தேவன் தந்ததை சாதாரணமாக நான் இப்படி குறிப்பு எழுதவே மாட்டேன். இன்னைக்கு ஆவியானவர் ஜெப வேளையில தந்ததுனால நான் அதை எழுதி வைத்து இன்னைக்கு உங்களுடைய முன்னாளில கர்த்தர் எதிர்பார்க்கிற சித்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படி வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் எடுக்கிறீங்களா உங்களுடைய வேதாகமத்தில்? சாப்டர் 3 ஆஃப் தி புக் ஆஃப் ரெவலேஷன், 3வது அதிகாரம், அதனுடைய முதல் வசனம். சர்து என்ற சபைக்கு தேவ ஆவியானவர் எழுத சொல்லி யோவான் நிமித்தமாய் எழுதுகிற ஒரு வார்த்தை. அதனுடைய முதல் வசனம் படிக்கிறீங்களா? சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பாத்தீங்களா, தேவன் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று நீ பெயர் சொல்லிக் கொண்டு நீ இருந்தும் நீ செத்தவனாய் நீ இருக்கிறாய். ஹalleluya. அருமையான தெய்வ ஜனமே, ஒருவேளை இந்த முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது 7 ஆவிகள் 7 நட்சத்திரங்களை உடைய தேவன், அந்த தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது, அவருடைய அதிகாரத்தை குறிக்கிறது. 7 ஆவிகள் என்று சொன்னால் கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிற வல்லமைகளை குறிக்கிறது. 7 நட்சத்திரங்கள் என்று சொன்னால் தேவ தூதர்களை, சபைகளை குறிக்கிறது. அந்த தேவன் சொல்லுகிறார், இவைகளின் மேல் அதிகாரம் உள்ள நான் சொல்லுகிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்படி என்றால் இன்றைக்கு மாலையில இது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில கொஞ்சம் இந்த வார்த்தையை ஏற்றெடுப்போமா? இது ஏதோ ஒரு சபைக்கு என்னைக்கோ சொன்ன வார்த்தை அல்ல. இன்று மாலை நமக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் போல நீ நடிக்கிறாய், நீ வாழ்கிறாய், ஆனால் உன் கிரியைகள் செத்தவைகள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹalleluya. என கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த வார்த்தையின் உண்மை என்ன தெரியுமா? ஆராதிக்கிறதை போல நீ நடிக்கிறாய், ஆராதனை போல நீ விரும்பி நீ காண்பிக்கிறாய், தேவ பிரசனம் விரும்புவதை போல நீ ஜெபிக்கிறாய், கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்வதை போல நீ காண்பிக்கிறாய். ஆனால் உன் உண்மையான கிரியைகளையும் சிந்தைகளையும் உன்னுடைய நோக்கங்களையும் எண்ணங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த கர்த்தருக்கு முன்பு அது செத்தவைகளாக காணப்படுகிறது. ஓ ஹalleluya. I give glory to God. This is a very very powerful word this evening. காரணம் என்னவென்று சொன்னால், this is the impartation of God's grace. கர்த்தர் எதிர்பார்க்கிற உண்மை, கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், அவர் எதிர்பார்க்கிற தெளிவு இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த சரீரத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் என்றால், உலக ஸ்தாபனத்திற்கு முன்பதாகவே அவர் முன்குறித்து அவருடைய மகிமைக்காக என்னை படைத்தார் என்று எபேசியர் 1:4-5 படித்தோமே. அப்படி என்றால் என்னை உங்களை படைத்தவருக்கு உகந்த மகிமை கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்றால், அவர் பிரசன்னத்தில், அவர் பார்வையில் நான் செத்தவன். இன்றைக்கு மாலையில் என்ன கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, கர்த்தருக்குள் உண்மை உள்ளவனாக நிற்க முடியாதவன், அவர் பிரசன்னத்தில் செத்தவன். உன் கிரியைகளை நான் பார்க்கும் பொழுது, பிரதர், அந்த 2வது பாகம் மீண்டும் படிக்கிறீங்களா? உன் கிரியைகளில் இருந்து படிங்க. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று நீ பெயரெல்லாம் உனக்கு பெருசா இருக்குப்பா. நீ கை உயர்த்தி ஆராதிக்கிற சபை, நீ கை தட்டி பாடுற சபை, நீ அந்நிய பாஷை பெயர்கிற சபை, நீ தீர்க்க தரிசனம் சொல்ற சபை, நீ அபிஷேகம் நிறைந்த சபை, உன்னுடைய ஆராதனை எல்லாம் நல்லா இருக்குன்னு பெயர் கொண்டு இருக்கிறாய், ஆனால் செத்தவனாக நீ இருக்கிறாய். அருமையான தெய்வ ஜனம், இன்றைக்கு மாலையில உண்மையான நம்மளுடைய நிலைமை இதுதான் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் இருக்க நம்மால முடியுமா? நமக்குள் ஆராதனை இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, நமக்குள் ஆவிக்குரிய நிறைவுகள், அப்புறம் தேவ பிரசன்னம், ஆண்டவருடைய வார்த்தை, நல்ல நல்ல பாடல்கள் பாடி ஆராதிக்க ஜெபிக்க தேவன் அருமையான கிருபைகளை தேவன் தந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் இருந்தும் கூட என் கர்த்தருடைய பிரசன்னத்தில் பரிசுத்தம் என்ற ஒன்று இல்லாமல் நான் நிற்கிறேன் என்று சொன்னால், அவருக்கு முன்பதாக என் கிரியைகள் பத்தாது என்பது அர்த்தம். Because the standard of God is greater than the standard of this world, and God expects something superior than what you can actually give as a human
being. மனுஷன் கொடுப்பதை விட மேலானது ஒன்று என் கர்த்தருக்கு கொடுக்கும்படி என்னை முன்னை தாழ்த்தினால் மாத்திரமல்லாமல் என் தேவ பிரசன்னத்தில் அது கொடுக்க முடியாது. மனுஷ வார்த்தையினால் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சொல்லலாம், அதற்கு அர்த்தம் கிடையாது. உண்மையான பரிசுத்த வாழ்க்கையில் இருந்து அதே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சொல்லும் பொழுது அதற்கு அர்த்தம் வித்தியாசம் தேவ பிரசன்னத்திலே. ஆமென், hallelujah. I give glory to God, and this is the presence and the power of God that God expects from us. இன்னைக்கு மாலையில எத்தனை பேர் நமக்கு சொல்ல முடியும், நான் உயிருள்ளவனாய் தேவ பிரசன்னத்திலே உண்மையுள்ளவனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி? அருமையான தெய்வ ஜனமே, இந்த சபையை பார்த்து அவர் கொடுக்கிறது ஒரு எச்சரிப்பின் சத்தம். கொலோசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் படிக்கிறீங்களா? கொலோசியன்ஸ் chapter 2 verse number 13. கொலோசியர் 2:13, 2வது அதிகாரம் 13வது வசனம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாமிச வித்து சேதனம் இல்லாமையினாலேயும் மற்றவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. ஆமென். மரித்தவர்களாகிய உங்களை உயிர்ப்பித்தேன்னு ஒரு வார்த்தை அங்க இருக்கு, பாத்தீங்களா? என்ன கேட்கிற தெய்வ சின்னமே, நம்மளுடைய வாழ்க்கை மரித்த அனுபவம் உண்டு என்று சொன்னார். கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு மாலையில நம்மை உயிர்ப்பிக்க அவருடைய திரு ரத்தத்தை தவிர வேறு எந்த ஒரு வாய்ப்பும் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை. இந்த உண்மையை உணரத்தான். ஒருவேளை நான் பெரிய கிறிஸ்துவன், நான் பிரசங்கம் பண்றவன், நிறைய பேருக்கு ஜெபிக்கிறவன் எல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா உண்மையான என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என் தேவனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது யாரையும் வெறுக்காதவனாய், எல்லாரையும் நேசிக்கிறவனாய், மிகவும் தாழ்மையுடையவனாய், ஒருவர் மேல கூட பொறாமை இல்லாதவனாய், உண்மையுள்ள இருதயத்தோடு என் கர்த்தர் பிரசன்னத்தில் வந்து லார்ட் ஐ வர்ஷிப் யூன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் நம்ம வாழ்க்கையில இல்லை என்றால் அதை குறித்து தான் தேவன் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். My dear brothers and sisters, இந்த உலகத்தில் வாழ்வது பலவிதமான மனுஷரோடு பழக வேண்டும், பலவிதமான சந்தர்ப்பங்கள் நேரிட வேண்டும், பலவிதமான காரியங்களுக்குள் நம்ம தள்ளப்படுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வரும் பொழுது ஒருத்தரை வெறுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சுலபமா வந்துடும். ஒருத்தர் மேல் பொறாமை வர்றதுக்கு வாய்ப்பு எல்லா பக்கமும் இருக்கு. 100% அது நடந்தே ஆகும். அதை மீறி தேவனுக்கென்று சொல்லி கர்த்தாவே நான் உம்முடைய மகிமைக்காக நிற்க வேண்டியவன் என்பதை உணர்ந்து வாழ இன்றைக்கு மாலையில் என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த உலகத்தில் வேறு எதையும் விட அவருக்காய் வாழ்வது. ஹல்லேலூயா. அதனால் தான் ஃபாதர் பர்ட்மான்ஸுடைய அந்த அருமையான பாடல், என் இதயம் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த ஒரு வார்த்தை உண்மையாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மையால் அறிக்கை செய்ய முடிஞ்சால், ஆண்டவரே நான் வாழ்வது உமக்காகத்தானே. ஹல்லேலூயா. இது சொல்லணும்னு ஆசை எல்லாருக்கும் இருக்கு. இது சொன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, ஆனா சொல்ற பிரகாரம் வாழ்வது கொஞ்சம் கஷ்டம். அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கு மாலையில தெய்வ ஆவியானவர் வெளிப்படுத்துகிற ஒரு முக்கியமான காரியம், கர்த்தருக்கு முன்பதாக சொல்வதை விட வாழ்வது நல்லது. அதுதான் பாஸ்டர் முதல்ல சொன்னார், இந்த வசனத்தை கேட்பதை விட வசனத்தின் பிரகாரம் வாழ்வது நமக்கு நல்லது என்று சொல்லி. இந்த வசனத்தை கேட்பதை விட இந்த வசனத்தின் பிரகாரம் வாழ்வது நல்லது, வசனத்தை கேட்டு அதன் பிரகாரம் செய்வது நல்லது. இன்றைக்கு இந்த ஒரு கிருபையை தான் தேவ ஆவியானவர் நமக்கு தர விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தினுடைய 2வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? வெளிப்பாடு 3:2 வசனம். நீ விழித்துக்கொண்டு பாத்தீங்களா? நீ முதலாவது நீ விழித்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் சாகுவதற்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகளை தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அருமையான தெய்வ ஜனமே, ஒருவேளை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் படிக்கும் பொழுது ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகள், எதற்காக தேவன் இதை குறிப்பிடுகிறார்? உன் கிரியைகள் நல்லதுதான், நீ காணிக்க போடுற, நீ ஜெபிக்கிற, நீ சபைக்கு வர்ற, நீ அதை பண்ற இதை பண்ற எல்லாம் நல்லது. ஆனால் அவைகளுக்குள் ஒரு நிறைவை தேவன் காணவில்லை. ஒருவேளை ஒரு குழந்தை படிக்கிறான்னு நம்ம சொல்றோம், நல்லா படிக்கிறதுக்கும் கொஞ்சமா படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது மார்க்கில் தெரிஞ்சு போகும். அதுதான் தேவன் இங்கு பேசுகிறார். நீ படிக்கிறதுல ஃபுல்லா நீ படிக்க வேண்டிய விதத்துல படிக்கலன்னா உன்னுடைய மதிப்பெண்கள் இருக்காது. அதே போல நீ வாழ வேண்டிய விதத்தில் வாழவில்லை என்றால் உன் கிரியைகளுக்குள் தேவன் எதிர்பார்க்கிற நிறைவை காண முடியாது. இன்றைக்கு மாலையில் என்னை கேட்கிற தெய்வ ஜனம், இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற உண்மை. நிறைவென்று சொன்னால் என்ன? இன்றைக்கு என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்களை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்ல முடியும். பல வருஷங்களுக்கு முன்பதாக நான் நேற்றைய தினத்திலோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஒரு சாட்சியில சொன்னேன். +2 அந்த காலேஜில் ஸ்கூல்ல +2 எக்ஸாம் முடிச்சு என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி
தெய்வ பிரசன்னத்துல மிகவும் ஜெபித்து, காரணம் என்னவென்றால் காலேஜ்ல ஸ்கூல்ல +2 படிக்கும்போது அங்க முதல் மார்க் நான் தான். அதனால என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்கு கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில போய் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நான் எழுதினேன். கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும்னு எனக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும் எனக்கு அந்த அட்மிஷன் கிடைக்கும், அந்த என்ட்ரன்ஸ்ல இது வரும்னு. அன்னைக்கெல்லாம் அந்த ஆன்லைன் ரிசல்ட் கிடையாததுனால ரிசல்ட் வரும்போது அங்க போய் ஒரு போர்டில் தான் பார்க்கணும். என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் எழுதுனாங்க, நாங்கள் எல்லாம் ஒன்றா போனோம், அந்த போர்டில் போய் பார்த்தோம். எனக்கு ஒரே கான்ஃபிடென்ஸ், நமக்கு கிடைக்கத்தானே போகுது, பின்ன என்ன பிரச்சனை. அங்கே போய் போர்டில் பார்த்தேன், என் பேரை தவிர மிச்சம் எல்லாருடைய பேரும் அங்கே இருக்கு. பெரிய சங்கடமாயிருச்சு, ரொம்ப பெரிய சங்கடம்னா சொல்ல முடியாத சங்கடம். இப்படி எதிர்பார்க்கவே இல்லை வாழ்க்கையில். அன்னைக்கெல்லாம் மொபைல் ஃபோன் எல்லாம் கிடையாது, வீட்டில் அப்பா அம்மாவுக்கு கூப்பிட்டு சொல்லக்கூட முடியாது. கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களாலையும் நம்ப முடியல. அவங்க போய் உள்ள ஆஃபீஸில் போய் கேட்குறாங்க, சார் இவன் பேர் என்னாச்சு. அந்த வேலையில் தான் அவங்க சொல்கிறாங்க, we don't know the reason, பட் அவருடைய பேர் அங்கே இல்லை, அவருக்கு இன்ஜினியரிங்க்கு செலெக்ஷன் கிடைக்கல. என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போனாங்க. அந்த வருஷம் நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. எல்லாரும் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பிடெக்கு அட்மிஷன் கிடைச்சவங்க எல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கிற அங்கே ரெசிடென்சின்னு சொல்லக்கூடிய ஹோட்டலில் ஒரு பார்ட்டி வச்சாங்க இந்த அட்மிஷன் கிடைச்சதுக்கு. அந்த பார்ட்டிக்கு என்னை மட்டும் விட முடியுமா, என்னையும் கூப்பிட்டாங்க. நானும் போனேன் அந்த டின்னருக்கு. அங்கே போய் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் மட்டும் மன வருத்தத்தோட தெய்வ பிரசன்னத்தில் இருந்தேன். அந்த வேலையில் நான் செபித்தேன், ஆண்டவரே ஏனப்பா இப்படி என்னுடைய வாழ்க்கையில். என்னுடைய பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு சொன்னார், நீ தான் பெஸ்ட் ஸ்டூடெண்டாக இருந்த, என்ன சொல்றது தெரியல, பேட் லக்னு தவிர வேறு எதுவும் உனக்கு சொல்ல எங்களுக்கு தெரியலன்னு. நாட்கள் கடந்து போனது. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு, எம்பிஏ முடிச்சு, பல விதமான கோர்சஸ் முடிச்சு நான் இந்துஸ்தான் லீவர்ங்கிற கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். என் கூட படித்தவங்க எல்லாம் அந்த பிடெக் முடிச்சு அவங்க பல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார்கள். திடீரென்று ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் கால் என்னவென்று பார்த்தால் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட பிரின்சிபல் மிஸ்ஸஸ் தாமரை பேசுகிறாங்க. இஸ் தட் மிஸ்டர் சாஜி ஏப்ரஹாம்? நான் சொன்னேன், எஸ் மேடம், இட்ஸ் சாஜி ஏப்ரஹாம் ஹியர். அவங்க சொன்னாங்க, சார் வி பின் லுக்கிங் ஃபார் யூ, எங்களுடைய காலேஜுடைய ஆனுவல் டேக்கு உங்களை சீஃப் கெஸ்டாக இன்வைட் பண்ணலான்னு இருக்கிறேன். மை காட், ஐ செட் இந்த ரகசியமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, அந்த போர்டில் பேர் இல்லாமல் நின்ன அதே காலேஜில் எங்க படிக்கணும்னு விருப்பப்பட்டேனோ அதே காலேஜில் ஒரு சீஃப் கெஸ்டா போகிறதுன்னு சொன்ன அந்த சென்டிமெண்டல் நாஸ்டாலஜிக் வேல்யூ கொஞ்சம் வித்தியாசம். அது நம்மளால தாங்க முடியாது. காரணம் என்னன்னா, அந்த ரிசல்ட்ல என் பேர் இல்லைன்னு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு தனியாக நான் வெளியே வந்து, அங்கே நிறைய மரங்கள் இருக்கும் அந்த ரோட் சைடில், இந்த புளி மரம் இருக்கும் அங்கே. அந்த மரத்துக்கு ஒரு மரத்துக்கு பின்னால் நான் போய் நின்று அழுகிறது இன்னைக்கும் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. யாரும் பார்க்காம இருக்க அந்த மரத்தில் குமிஞ்சு நின்று அழுது கண்ணை தொடச்சிட்டு நான் வந்த ஒரு நாள் உண்டு. அந்த இடத்துல நின்று நான் கேட்டேன், ஜீசஸ் வை, இயேசுவே ஏன் இப்படி செஞ்சீங்க? பதில் கிடைக்கல. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன், அதுக்கப்புறம் எம்பிஏ படித்தேன், எல்லாம் முடிச்சு திருப்பி இந்த ஒரு சீஃப் கெஸ்ட்ங்கிற பதவியில அழைக்கப்படும் பொழுது என் தெய்வ பிரசன்னத்தின் கிருபைக்கு நான் நன்றி சொன்னேன். அது மாத்திரம் அல்லங்க, என்னுடைய வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்த அந்த டிரைவர் அதை ஓட்டி கொண்டு வந்த அந்த நாளில் அந்த காலேஜ் கேம்பஸில் என்டர் பண்ணும் பொழுதே அந்த பெரிய ஒரு ஆர்ச் இருக்கு, அதுக்கு முன்னாலேயே அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பேண்டு மேளம், கார்லண்டு, ஷாலு, அது இதுன்னு வச்சுட்டு நிற்கிறாங்க. அப்படியே ரெட் கார்பெட் வெல்கம் வச்சிருக்கிறாங்க. அந்த வண்டியை விட்டு நான் இறங்கும் பொழுது தேவாவியானவர் நேராக பார்க்க செய்தது அதே புளிய மரம் அங்கேயே நிற்குது. My dear brothers and sisters, I tell you, அந்த வேலையில கர்த்தருக்கு நன்றி சொல்வதா அழுவதா? சீஃப் கெஸ்டா வந்தாலும் அழுதுட்டாருன்னா நல்லா இருக்காது. அதனால அந்த இமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த இடத்துல நிற்கும் பொழுது இருதயத்தின் ஆழத்துல அந்த மரத்தை பார்த்து தேவனுக்கு நான் நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். ஷால் போட்டாங்க, பேண்ட் மேளத்தை கூப்பிடுறாங்க, கூட்டிகிட்டே உள்ள போறாங்க. அந்த பெரிய ஒரு ஆடிட்டோரியம்குள்ள கூட்டிட்டு போனாங்க. பார்த்தா 10,000-3,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் நான் பேச வேண்டிய தலைப்பு அன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கீ நோட் அட்ரஸ் பை த சீஃப் கெஸ்ட் இஸ் இந்த டாபிக் கால் கிரீன் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்தாங்க. இந்த கிரீன் கெமிஸ்ட்ரி என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்க கொடுத்ததுனால நான் பேசியே ஆகணும். எங்கேயோ கூகுளில் போய் கொஞ்சம் சர்ச் பண்ணி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து பவர் பாயிண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் போயிருந்தேன். ஸ்டேஜில் போய் என்னை அமர வைத்தார்கள். நானும் உட்கார்ந்தேன். உட்கார்ந்த பின்பு அந்த பிரின்சிபல் எந்திரிச்சு வந்து சீஃப் கெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அங்கே தான் எனக்கு பிரச்சனையே வந்தது. மிஸ்டர் சாஜி இவங்க தான் ஐஐடியுடைய ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி ஃப்ரம் ஐஐடி கான்பூர், ஐஐடி பாம்பே, ஐஐடி கல்கட்டா, ஐஐடி டெல்லின்னு சொல்லி ஐஐடியுடைய ஹெட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே கிரீன் கெமிஸ்ட்ரியில் டபுள் PhD எடுத்துட்டு உட்காந்துருக்கிறவங்க.
அவங்க முன்னால போய் நான் கிரீன் கெமிஸ்ட்ரிங்கிற டாபிக்ல நான் பேசணும். அந்த வேலையில புளிய மரத்தை பார்த்த சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. ஆண்டவரே, என்ன நான் பேச போறேன்னு எனக்கு தெரியலப்பான்னு சொல்லி அந்த ஸ்டேஜ்ல நிக்கிறேன். இந்த பாஸ்டர் மைக்க கொடுக்குற மாதிரி தான் அங்கேயும். அதுக்கப்புறம் பேசித்தான் ஆகணும். என்ன பேசணும், இவங்க எல்லாம் வருவாங்கன்னு தெரியவே தெரியாது. அந்த வேளையில தேவ பிரசன்னத்தை நோக்கி பார்த்து ஒரு நிமிஷம் உண்டு. ஸ்டேஜ் மேல 3000 பேர் இருக்கிறாங்க. அந்த இடத்துல நின்று கொண்டு அமைதியாக தேவ பிரசன்னத்தை தேடுகிற, உள்ளத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற, ஆண்டவரே என்று சொல்லி தேவனை நோக்கி பார்க்கிற அந்த ஒரு அழுகிற சத்தம் உள்ளே இருக்கு. மைக்ல கேட்க முடிஞ்சிருந்தா கேட்டிருப்பாங்க. ஆனா உள்ளதான் அழுக முடியும். தேவ பிரசன்னத்தை மாத்திரம் நம்பிட்டு நம்ம போய் இப்பொழுது மிஸ்டர் சாஜி ஏப்ரஹாம் பேசுவார்னு சொல்லி மைக்க கொடுத்தாங்க. ஸ்டேஜ்ல போய் நின்னது தான் தெரியும். பவர் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வந்தது தான் தெரியும். அடுத்த 45 நிமிஷம் எப்படி போச்சுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாதுங்க. only one thing I know, the presence of God. தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம். ஹalleluya. அந்த 45 நிமிஷம் முடிச்சு நான் என்னுடைய அந்த பிரசன்டேஷன், அந்த செய்தி நான் நிறுத்தி கிரீன் கெமிஸ்ட்ரி பத்தி பேசி நான் நிறுத்துறேன். அத்தனை பேரும் எழுந்து நின்று கை தட்டினார்கள். ஒரு 5 நிமிஷம் நிறுத்தாமல். அந்த வேலையில தான் எனக்கு புரிஞ்சது, நான் என்னமோ பேசி இருக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு இன்னைக்கும் எனக்கு தெரியாது. அது தேவ பிரசன்னத்தின் நிறைவு. அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபசர் ரந்தாவான்னு ஒருத்தர் இருக்கிறார். இன்னைக்கும் நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா IIT கான்பூர் ப்ரொஃபசர் ரந்தாவா, பஞ்சாபி. அவர் எந்திரிச்சு நின்று மைக்கை வாங்கிட்டு அவர் சொன்னார், ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஒன் கொஸ்டின். நான் சொன்னேன், ஐயா இப்பதான் பேசி முடிச்சிருக்கேன், இன்னைக்கு கொஸ்டின் கூட கேட்டேன், என்னால் ஆன்சர் சொல்ல முடியாது. ஆனாலும் பப்ளிக்ல சொல்ல முடியாது, ஓகேன்னு சொல்லி தான் நிற்கணும். ஸோ ஐ வாஸ் ரெடி ஃபார் த கொஸ்டின். அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? மிஸ்டர் சாஜி, இவ்வளோ தூரம் நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்க, நாங்கள் பல வருஷமாக ரிசர்ச் பண்ணியிருக்கிறோம் இந்த டாப்பிக்கில். ஆனால் நீங்கள் சொன்ன சில பாயிண்ட்ஸ் எங்கள் மனசுக்கே வராத சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட் எல்லாம் வச்சுட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி தருவீங்களா? அனுமதி என்னமோ பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் தெரியாது வாட் ஐ ஸ்போக். அந்த வேலையில் நான் சொன்னேன், ப்ளீஸ் கோ ஹெட் ப்ரொஃபஸர் வித் ரிசர்ச், என்ன விட்டுருங்கிற மாதிரி தான் நான் பேசினேன். அவர் வந்து ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்தார் அத்தனை பேர் நிற்கும் போதும். அன்னைக்கும் நான் சொல்லுவேன், என் கல்யாணத்துக்கு கூட இப்படி ஃபோட்டோ எடுத்தது இல்லையா. எடுத்துட்டு அவருடைய வெப்சைட்ல இன்னைக்கும் போட்டு வச்சிருக்கேன். நான் சொல்றேங்க, இன்னைக்கு அந்த ஒரு ஸ்பீச், அந்த ஒரு டாபிக்ல பேசின அந்த ஒரு டாபிக்னால இன்னைக்கு ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் AICT டெல்லியில எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்னுடைய சிலபஸ் செட் பண்ற கவுன்சில் ஒரு அங்கத்தினராக நான் இருக்கும்படி தேவன் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து ஒரு காரியம் நடந்ததுங்க. அந்த GCT காலேஜினுடைய பிரின்சிபல் திரும்பி கூப்பிட்டாங்க, மிஸ்டர் சாஜி, நீங்க இப்போ AICTல எல்லாம் போய் பெரிய ஆள் ஆயிட்டீங்க. நான் சொன்னேன், இல்லை மேடம், ஐ எம் த சேம் பர்சன். அந்த வேலையில தான் நான் அவங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி உங்க காலேஜ்ல ஒரு அட்மிஷனுக்கு நான் வந்த நாள் இருக்கு, நீங்க ரெக்கார்ட் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். அட்மிஷன் கிடைக்காமல் அங்கிருந்து வருத்தத்தோடு போனவன் நான். இன்னைக்கு AICT கவுன்சில் இருக்கிற மை காட் இஸ் ஆசம், மை காட் இஸ் கிரேட். ஹல்லேலூயா. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க, உங்களை நான் கேட்கணும்னு நான் இருந்தேன். எங்க காலேஜ் கவுன்சில்ல நீங்க ஒரு மெம்பரா இருந்தா எங்களுக்கு ரொம்ப மரியாதையா இருக்கும். ஆனா எங்க காலேஜ்ல ஒரு நிபந்தனை இருக்கு, இந்த காலேஜ்ல அந்த ஸ்டூடெண்டா இருந்திருக்க கூடாது. இந்த காலேஜ்ல படிச்சவங்க இந்த காலேஜுக்கு கவுன்சில் மெம்பரா வரக்கூடாதுன்னு ஒரு பைலா இருக்கு. நீங்க இங்க படிக்காதது உங்க பாக்கியம் மிஸ்டர் சாஜின்னு சொன்னாங்க. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, ஒரு நாள் அது நமக்கு கண்ணீர், இன்னொரு நாள் அது தெய்வ திட்டம் என்பதை நம்ம புரியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அந்த காலேஜ்ல BE அட்மிஷன் கிடைச்சிருந்தா கண்டிப்பா நான் கவுன்சில்ல இருக்க முடியாது. இன்னைக்கு அந்த காலேஜினுடைய கவுன்சில் மெம்பரா இருக்கும்படி தேவன் கிருபை தந்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? இந்த வெளிப்பாடு 3:2 வசனத்தின் பிரகாரம், உன்னுடைய கிரியைகள் அவருக்கு முன்பதாக நிறைவுள்ளவைகள் அல்லாமல் இருந்தால் கர்த்தரால் உன்னை பயன்படுத்த முடியாது. இன்னைக்கு மாலையில் அதை சொல்றதுக்கு தான் இந்த ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். தேவ பிரசன்னத்துல எனக்கு B.Tech கிடைக்கலையா, எனக்கு விரும்பினது கிடைக்கலையா, என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த விதத்துல என் காரியங்கள் நடக்கலையா, பரவாயில்லைங்க, கர்த்தர் உலக ஸ்தாபனத்திற்கு முன்பதாகவே முன்குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்தலாமா? He deserves praise and glory. God has a plan and God has a way and God has a blueprint and nothing can be better than that blueprint of God. Amen. அவருடைய திட்டத்தை விட நல்ல திட்டம் நம்ம எண்ணத்துல வர முடியாது. ஆகையால கர்த்தர் உலக ஸ்தாபனத்திற்கு முன்பதாகவே அவருடைய மகிமைக்கென்று படைக்கப்பட்ட என்னிலும் உங்களிலும் அவர் சித்தத்தை நிறைவேற்றும்படி சில பாதைகளை அவர் மாற்றி விடும் பொழுது அதை குறைவென்றும் குற்றமென்றும் தோல்வி என்றும் பார்க்காமல், கர்த்தாவை நீர் நடத்துகிற பாதைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாழ்மையாடி எனக்கு தாருங்கப்பான் கேட்போமா? ஹல்லேலூயா. This is the
privilege of a child of God. இதுதான் ஒரு தேவ குழந்தையின் பாக்கியம். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த இடத்துல போய் அந்த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டியோட சிலபஸ் செட் பண்றாங்க. அந்த வேலையில் அந்த மீட்டிங் என்ன கூப்பிட்டாங்க. அங்க போய் என்ன பேசணும்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அங்க இருக்கிறதெல்லாம் வைஸ் சான்சலர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ள போனேன் அன்னைக்கு. அந்த ரூம்ல போய் எல்லாரும் என்ன வெல்கம் பண்ணாங்க. ஏன்னா ஏஐசிடி கவுன்சில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் பெரிய ஆள். அந்த இடத்துல போகும்போது ஏர்போர்ட்ல இருந்து ரிசீவ் பண்ணிட்டு பெரிய விஐபி மாதிரி கொண்டு போனாங்க. நான் மனசுல நினைச்சிட்டேன், ஆண்டவரே நீர் பெரியவர், உமக்கு ஸ்தோத்திரம். நான் யாருன்னு எனக்கு தான் தெரியும், உங்களுக்கும் தெரியும். வெளியே சொல்லிடாதீங்க ஆண்டவரே, இவங்களுக்கு தெரியக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி அந்த இடத்துல போய் அந்த மீட்டிங், அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்ல அந்த ஓவல் டேபிள்ல ஒவ்வொருத்தருடைய பேர் எழுதப்பட்டு பெரிய அஃபிஷியல் ஒரு ப்ரோக்ராம் அது இருக்கும். அங்க போய் உட்காரும் பொழுது தான் நான் பார்த்தேன், டாக்டர் 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 டாக்டர், ஒரே ஒரு மிஸ்டர். அதுதான் நான். அந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொன்னார்கள் தெரியுமா? மிஸ்டர் சாஜி, நீங்க வந்திருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைம். இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது 2 வார்த்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறீங்களா? நான் சொன்ன 2 வார்த்தை இல்லை. கூட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது தேவாதி தேவனிடத்தில் ஜெபித்து நமக்கு ஆரம்பிக்கலாமா? ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, அண்ணா யூனிவர்சிட்டியோட கவுன்சில் மீட்டிங்கோட ஆரம்பமே தேவாதி தேவனுக்கு துதி கொடுத்து ஆரம்பித்த நாள். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு கவுன்சில் மீட்டிங்ல சொல்லுவாங்க, மிஸ்டர் சாஜி கேன் வி ப்ரே அண்ட் ஸ்டார்ட் தி மீட்டிங். அப்படித்தான் அது ஆரம்பிக்கும். கர்த்தர் சில பதவிகளில், சில பொசிஷன்ஸில் நம்மை வைக்கும் பொழுது அது அவருடைய திருசுத்தம். அவருக்கு மகிமை கொடுக்க உன்னுடைய எந்த பதவியும் தடையாய் இருக்க கூடாது. ஹல்லேலூயா. அவருக்கு முதல் இடத்தை கொடுத்துட்டு தான் மிச்ச வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும். இன்றைக்கு இதுதாங்க தெய்வீக அழைப்பு. இந்த சபை பார்த்து சொல்றாரே, உன் கிரியைகள் எனக்கு நிறைவுள்ளவைகளாக தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது, நீ பதவியில் உயரும் பொழுது, ஐஸ்வர்யங்கள் வரும் பொழுது, ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது, அந்த தேவனுக்கு உகந்தவனாய் நீ நிற்கிறியா? இல்ல பதவி உயரும் பொழுது ஸ்டேட்டஸ்ல விழுந்து கண்டு கர்த்தரை அறிக்கை செய்ய முடியாத நிலைமையில் அநேகர் சிக்கிக் கொள்வதை இன்றைக்கு பார்க்க முடியும். என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, அந்த கர்த்தரை நம்மளுடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்ய நம்ம வெட்கப்பட்டால், பிதாவாம் தேவனுக்கு முன்பதாக நம்மை அறிக்கை செய்ய அவரும் வெட்கப்படுவார். இன்றைக்கு பெரிய ஒரு பாக்கிய பதவி தேவன் நம்மளுடைய கையில் தந்திருக்கிறார். நிறைவுள்ளவர்களாக நிற்போமா? எந்த சூழ்நிலையிலும், எவ்வளவுதான் உயிரே போகிற சூழ்நிலை இருந்தாலும் சரி, என் இயேசு நல்லவர் என்பதை சொல்ல எங்கேயுமே தயக்கப்படவோ வெட்கப்படவோ தேவையில்லை என்ற உறுதியை இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையிலிருந்து நமக்கு தருகிறார். 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் எடுக்கிறீங்களா? பழைய ஏற்பாடுல 1 ராஜாக்கள் 15 சாலமோனை பத்தி பேசுகிற ஒரு பகுதி அது. 1 ராஜாக்கள் 15னுடைய 3வது வசனம் படிக்கிறீங்களா? சாலமோனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருந்தது என்பதை குறிப்பிடுகிற ஒரு வசனம் அது. எஸ், படிங்க பிரதர். தன் தகப்பன் செய்த பாவங்களில் எல்லாம் அவன் நடந்தான். அவனுடைய இருதயம் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக. அந்த வசனம் பார்த்தீங்களா? சாலமோன் தேவனுக்கு முன்பதாக தன் தகப்பனை போல நடந்தான், எல்லாத்தையும் செய்தான், ஞானத்தை தேவன் கொடுத்தார், தேவாலயத்தை கட்ட தேவன் பயன்படுத்தினார். ஆனால் தன் தகப்பனாகிய தாவீதை போல அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக உண்மை இல்லை என்ற வார்த்தை. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, கர்த்தரிடம் இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்ற சாலமோன், அவனை பற்றி வேதத்துல இப்படி ஒரு வசனம் பைபிள்ல வந்திருக்குன்னா அது எவ்வளவு பரிதாபம் தெரியுமா? தேவனுக்கு முன்பதாக உண்மை இல்லாத இருதயம் உடையவன் சாலமோன் என்று சொல்லி இன்னைக்கு மாலையில நான் கேட்கிறேங்க, இதை விட ஒரு மானக்கேடு வேற இல்லைங்க. இதை விட ஒரு குறைவான பதவி வேற இல்லைங்க. கர்த்தருக்கு முன்பதாக இருதயத்தில் உண்மை இல்லாதவன் என்ற பெயர். என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு மாலையில நம்ம வாழ்க்கையிலையும் கொஞ்சம் திரும்பி பார்ப்போமா? ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், படிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா கர்த்தருக்கு முன்பதாக உண்மை இல்லாதவன் என்ற ஒரு பெயரை தெய்வ பிரசன்னத்தில் வாங்கக்கூடாது. தெய்வ ஜனமே, இதைத்தான் ஆவியானவர் இன்றைக்கு உணர்த்த விரும்புகிறார். சாலமோன் பெரிய ஞானம் இருந்து கூட அவன் வாழ்க்கையில தவறிட்டான். பாத்தீங்களா?
இந்த ஞானத்தினாலோ இந்த பணத்தினாலோ படிப்பினாலோ வருகிற காரியம் அல்ல இது. இந்த தேவ கிருபையினால் மாத்திரம் பெறக்கூடிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை பெற்றவர்கள் இன்றைக்கு மாலையில் இங்க தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். உலக ஸ்தாபனத்திற்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கையை அவர் நியமித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்படி என்றால் தேவ பிரசன்னத்தில் குறைவுள்ளவர்களாய் நிற்காதீர்கள். உண்மை இல்லாத ஒரு இதயத்தோடு தேவ பிரசன்னத்தில் நிற்காதீங்க சகோதரியே சகோதரனே. அது தேவன் அறிவார். அது கர்த்தருடைய பிரசன்னத்தில் நல்லதல்ல. இன்னொரு வசனத்தை படிக்கிறீங்களா? 2 நாளாகமம் 2 Chronicles chapter 25 25வது அதிகாரம் 2வது வசனம். 2 நாளாகமம் 25:2. அவன் கர்த்தரின் பார்வைக்கு பாத்தீங்களா, அவருடைய செய்கை எல்லாம் செம்மையானது, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் முழு மனதோடு அப்படி அவன் செய்யவில்லை. He did not do it with a full heart. Can you please read that in English, please? 2 Chronicles chapter 25 verse 2. And he did what was right in the sight of the Lord. He did what was right in the sight of God, but not with a loyal heart. But not with a loyal heart. So what's the point in being right before God? This evening, that's the one that we need to understand. கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாம் கரெக்டா செஞ்சா, சபையில் ஆராதனை நடத்தினா, நல்ல வர்ஷிப் நடந்தது, சபையில ஜெபம் நடந்தது, சபையில ஊழியங்கள் நன்றாக இருந்தது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒவ்வொன்றும் பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், செய்யறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா தெய்வத்துக்கு முன்பதாக அவன் இருதயம் உண்மையாக இல்லை. He did not do it with a loyal heart, which means it really doesn't value before God. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, அவன் இருதயத்தில் உண்மை இல்லாமல் என்னத்தை செய்தாலும் அது தெய்வ பிரசன்னத்தில் கணக்கு செல்லாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு மாலையில் அருமையான தெய்வ ஜனமே, நம்மை ஆவியானவர் உணர்த்துவது என்ன தெரியுமா? நீ கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு சின்ன ஸ்தோத்திரத்துல கூட நீ இருதயத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறாயா என்பதன் தெளிவு முக்கியம். நீ ஒருவனை கூட வெறுக்காமல், யாரையும் தூஷியாமல், எல்லா மனுஷரோடும் சாந்த குணத்தோடு நடந்து கொண்டு தெய்வீக கிருபைகளை பெற்று ஆவியின் கனிகளை உடையவனாக இந்த உலகத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்த ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்வதன் வித்தியாசத்தை தான் ஆவியானவர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். This evening, to give praise and to give glory to God, the quality of that praise matters in the presence of God. அந்த தெய்வ பிரசன்னத்தில் என்னுடைய துதியின் மகிமை எவ்வளவு என்று நிர்ணயிப்பது என்னுடைய வாழ்க்கையின் பரிசுத்தம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான் எவ்வளவு பயபக்தியோட கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்கிறேனோ, என்னை நடத்தி கொள்கிறேனோ, எவ்வளவு நடுக்கத்தோடு தெய்வ பிரசன்னத்தில் நான் நிற்கிறேனோ, அப்பொழுது என் துதி அவர் சிங்காசனத்தை தொடுகிறதாக காணப்படும். ஹல்லேலூயா. You have the right to give glory to God and to worship Him, but make sure that rises from a heart of purity and a heart of commitment in God's presence. கர்த்தருக்கு முன்பதாக உண்மை அற்றவனாக நின்று துதி செலுத்தி பிரயோஜனம் இல்லை தெய்வ ஜனமே. ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்காக தேவனை துதிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஏதோ என் வாழ்க்கையில பிரச்சனை போகணும், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லி அர்த்தம் இல்லை. என் வாழ்க்கையில எதுவுமே கிடைக்கலனாலும் still I will honor you Lord. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம். இன்று மாலை இந்த கிருபை பெற்றவர்களாக நிற்கத்தானே தேவாதி தேவன் இன்றைக்கு அவருடைய பிரசன்னத்தின் நிறைவும் வார்த்தையின் தெளிவும் நமக்கு முன்பதாக வைக்கிறார். Are we ready to receive this grace in the presence of God? Amen. இந்த தெளிவு இல்லாதவர்களாகத்தான் நாம் தெய்வ பிரசன்னத்தில் நிற்கிறோம் என்பது நமக்கு தெரியுமே. இந்த மாலை வேளையில ஆவியானவர் உணர்த்த சொல்லுகிறது ஒன்னே ஒண்ணு, ஜாக்கிரதையா இருப்பீங்களா தெய்வ ஜனமே? கர்த்தருடைய பிரசன்னத்தில் விளையாடக்கூடாது. Let's be extremely careful. அவருடைய வார்த்தையை அறிந்த நாம் இன்றைக்கு மாலையில தெய்வ பிரசன்னத்தில் ஒரு அலட்சியமான வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை கொஞ்சம் படிக்கிறீங்களா? Romans chapter 2 and verse number 4. ரோமர் 2:4. ஸ்தோத்திரம். அது தெய்வ பிரசன்னத்தையும் அவருடைய ஐஸ்வர்யங்களை குறித்து பேசுகிற வசனம். படிங்க. ரோமர் 2:4 பிரதர். அல்லது தேவனுடைய தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் அந்த வசனத்தின் தெளிவு பார்த்தீங்களா? இவைகளை நீ அசட்டை பண்ணுகிறாயோன்னு சொல்லலைங்க. இவைகளின் ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயோ.
இன்னைக்கு மாலையில நீங்க புரிஞ்சுக்கணுங்க, தேவனுடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்த 3 காரியங்கள் அந்த வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. தட் மீன்ஸ் நீங்களும் நானும் சரி இல்லாதவர்களாய், கிரியையில் தெளிவில்லாதவர்களாய், உண்மை இல்லாதவர்களாய், சாலமோனை போல எல்லாம் சரியா செய்யறோம், ஆனா உண்மை இந்த உள்ளத்தோடு செய்யாதவர்களாய் நம்ம காணப்படும் பொழுதும் அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம் தானே இன்னைக்கும் அவருடைய ஆலயத்துல வந்திருந்து வார்த்தை கேட்க கிருபை தந்திருக்கு. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லிடலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் குறைவுள்ளவனாய் இருந்தும் அந்த குறையை பார்க்காமல் உம்முடைய தயவுக்கு நன்றி அப்பா, உம்முடைய பொறுமைக்கு நன்றி அப்பா, உம்முடைய நீடிய சாந்தத்திற்கு நன்றி அப்பா. அதனுடைய ஐஸ்வர்யத்தை நான் அலட்சியம் பண்ணுகிறேனா? அவர் பொறுமையாய் இருந்தது எனக்கு ஒரு அலட்சியமா? அவர் சாந்தத்தோடு இருந்து என்னை தண்டிக்காமல் இருப்பதனால் நான் இப்படி இந்த கோலத்தில் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறேனா? அவர் நீடிய சாந்தம் உள்ளவராக இருப்பதினால் எப்படியோ என்னமோ பண்ணிட்டு வந்து ஆராதிச்சுட்டா சரியா போயிடுங்கிற எண்ணத்துல நான் இருக்கிறேனா என்ற கேள்வி தான் தெளிவாக இன்னைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு மாலையில இந்த சபைக்குள் இருக்கிற நான் உண்மை இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கிறேன் என்று 110% நம்மளால சொல்ல முடியவில்லை என்றால் we better be careful in the presence of God. தேவ பிரசன்னத்தில் நீ எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஏனென்றால் இது கடைசி காலத்தின் எச்சரிக்கையின் செய்தியை தான் ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் தான் நான் சொன்னேன், வெளிப்படுத்தின விசேஷம் என்றால் இது தேவனுடைய அன்பின் கடிதம். கர்த்தர் யார் மேல் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் இது. ஸ்தோத்திரம். மகனே, மகளே, நீ நல்லா தாப்பா செய்யற, ஆனா உண்மையா நீ செய்யலையேன்னு சொல்லுகிற ஒரு அப்பாவின் இருதயத்தை கொஞ்சம் பார்க்க முடியுமா? என் மகன் மகள் உண்மையானவங்களா இருக்கணும்னு எதிர்பார்க்காத ஒரு தாய் தகப்பன் உண்டா? என் பையன் என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, என் பொண்ணு என்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்க்காத அப்பா அம்மா யாராவது இங்க இருக்கிறீங்களா? அதே அப்பா நம்மிடம் எதிர்பார்க்கிறாரு, என் மகன் என் மகள் உண்மையாக இருப்பாங்களேன்னு. ஆனா நீங்களும் நானும் அவருடைய பொறுமையின் ஐஸ்வர்யத்தை அலட்சியம் பண்ணுகிறோமா என்று ரோமர் 2:4 சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு மாலையில கர்த்தர் நம்மிடம் இன்னும் அதிகமான தெளிவை எதிர்பார்க்கிறார். சகோதரனே, ஹல்லேலூயா. சமர்ப்பணத்தோடு ஒரு நன்றி சொல்லிடலாமா தேவனுக்கு? ஹல்லேலூயா. நன்றி சொல்லிடலாமா? ஆண்டவரே, இந்த தெளிவை தருகிறதுக்கு உமக்கு நன்றி அப்பா. நான் சொல்றேங்க, பரிசுத்த ஆவியானவரின் துணை இல்லாமல் இந்த வசனத்தை நீங்க படிக்கலாங்க. வெளிப்பாடு 3:1-2 எல்லாம் அப்படியே படிக்கலாங்க, 100 தடவை படிக்கலாங்க, பெரிய தீசிஸ் எழுதலாங்க, தியாலஜி காலேஜ்ல டிகிரி வாங்கலாங்க. இது புரியாதுங்க. I tell you, இது புரியவே புரியாது. This is only the Holy Spirit can teach you the insight of His word. Amen. Hallelujah. பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை இல்லாமல் இது புரிந்து கொள்ள முடியாது. இதை படிப்பித்து கொடுக்கிற ஒரே ஒருவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த 3வது வசனம் கூட படிக்கிறீங்களா பிரதர்? வெளிப்பாடு 3:3 remember what you have received and heard. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து. பிரதர், அப்படியே நில்லுங்களே. நீ கேட்டு நீ பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து. எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கிறோம், எத்தனை நன்மைகள் பெற்றிருக்கிறோம், எத்தனை ஐஸ்வர்யங்கள் தேவ கிருபையினால நம்ம வாங்கி இருக்கிறோம். கொஞ்சம் நினைவு கூர்ந்து கர்த்தர் சொல்றாரு, என் மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நான் வார்த்தைகளை தந்து, இவ்வளவு செய்திகளை தந்து, இவ்வளவு ஆராதனையில் ஒவ்வொரு செய்தியாக கேட்டு 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 நீ எத்தனை வார்த்தைகளை கேட்டு தெய்வ ஐஸ்வர்யத்தை நீ பெற்றிருக்கிற, வாழ்க்கையில் எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். கொஞ்சம் நினைவு கூர்ந்து திரும்பி பார்ப்பீங்களா? அதெல்லாம் வாங்கின நம்ம இன்னைக்கு அதெல்லாம் பரவாயில்லைங்கிற மாதிரி நம்ம நடக்கிறோம். இன்னும் எனக்கு தேவை இருக்கு ஆண்டவரே, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. பெற்ற நன்மைகளுக்கு நன்றி குறைந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்ற ஒரு நிஜத்தை தான் தேவாவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு உணர்த்துகிறார். அந்த வசனத்தை ஃபுல்லா படிச்சிருங்க பிரதர். எஸ். அதை கைக்கொண்டு மனம் திரும்பி, அதை அறிந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பி நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் நான் வருவேன். என்னை கேட்கிற தெய்வ ஜனம், இது கர்த்தருடைய 2வது வருகையை குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷத்துல, இதோ நான் திருடனை போல வரப்போகிறேன், நான் உன்மேல் வரும் வேலையை நீ அறிய மாட்டாய், ஆகையால் நீ விழித்து கொண்டிரு. இன்னொரு வசனம் இருக்குங்க, வெளிப்பாடு 16:15 படிக்கிறீங்களா? 16வது அதிகாரம் 15, Revelation 16 and verse number 15. 16:15.
இதோ திருடனை போல் வருகிறேன். இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக தன்னுடைய மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த வசனம் அடிக்கடி நான் படிக்கிற ஒரு வசனம். இதோ நான் திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாமல். அந்த நிர்வாணமாய் நடக்கிறது அவஸ்தையின் பெயர் என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு செய்கிறதை போல காண்பிக்கிறது, ஆனா உண்மை உள்ளம் இல்லாமல் செய்வது. கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஆராதிப்பதை போல, சர்ச்சுக்கு வருவதை போல வருவது போவது. பார்க்கிறவங்க முன்னால அவர் நல்லவர், சஜி அப்ரஹாமா அவர் ரொம்ப நல்லவர், ஆனா அவர் யாருன்னு தெய்வத்துக்கு மாத்திரம் தாங்க தெரியும். அந்த தெய்வத்துக்கு முன்னாலே அவருக்குள் உண்மை இல்லை என்றால் தன் நிர்வாணம் காணப்படத்தக்கதாக நீ நடவாமல் என்ற ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை தேவன் அங்கு தருகிறார். இதோ நான் திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாமல் விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். அதே வார்த்தை தான் வெளிப்பாடு 3:3 நீ விழித்து கொண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, இன்றைக்கு விழிக்க வேண்டிய காலம் வந்தாச்சு. இது கடைசி காலத்தின் நிறைவேறுதல். விழித்து கொண்டு இருக்க வேண்டிய தெய்வீக திட்டம் வந்தாச்சு. இது கடைசி காலம். அருமையான சகோதரி சகோதரி, ஏதோ சர்ச்சுக்கு போனோம், ஏதோ பைபிள் படிச்சோம், ஏதோ ஜெபிச்சோம், எல்லா கூட்டத்துல ஒண்ணு நம்மளும் போனோம் வந்தோம் என்ற காலம் முடிஞ்சாச்சு. இனி கர்த்தருக்காக உண்மையாக நின்றால் நிற்கலாம், இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை என்பதன் தெளிவை ஆண்டவர் தெளிவாக தருகிற வார்த்தை இன்றைக்கு மாலை வேளையிலே. உண்மையாக தெய்வ பிரசன்னத்தில் நான் இல்லை என்பதை அறியும் பொழுது என் கர்த்தாவை இன்னும் உமக்கு உகந்த ஆண்டவரே, உமக்கு நம்பிக்கை உள்ளவனாக நிற்க என் வாழ்வில் கிருபை தருவீங்களா? அதனால்தான் வேதாகமத்தில் அநேக எக்ஸாம்பிள்ஸ். யோபுவை பார்த்து தேவன் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன், உத்தமமானவன். தாவீதை பார்த்து சொன்னார், கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இவன் ஜாதிகளின் பிதா என்று அழைக்கப்படுவான். அவர்களுக்கு எல்லாம் ஒரு சோதனையின் கட்டத்தை கடத்தி விட்டு அதன் மத்தியில் அவர்களை உருவாக்கி என் கர்த்தர் அவர்களை நம்பத்தக்கவர்கள் என்று அறிக்கை செய்தார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில அதே அறிக்கையை தேவ பிரசன்னத்திலிருந்து பெறக்கூடிய நல்ல தாசனே என்ற அழைப்பை பெறக்கூடிய ஹல்லேலூயா கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த பாக்கிய பதவிக்குள் உயர்த்தப்படத்தானே கர்த்தர் ஒரு அழைப்பை நமக்கு முன்பதாக வைக்கிறார். Glory to God and I give him all the praise. Brother sister, கர்த்தர் திருடனை போல வருகிற நாள் ஒன்று வரும். அந்த நாளில் திடீரென்று அந்த நாள் நம்ம மேல் வரும் பொழுது ஐயோ என்று சொல்லி நிற்கிற ஒரு கிறிஸ்தவனாக நாம் காணப்படக்கூடாது என்பதுதான் வேத வார்த்தையின் தெளிவு. இதனால் தான் இது தேவனுடைய அன்பின் கடிதம் என்று நான் சொல்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் அதற்கு தயாராக இருக்கணும். விழித்து கொண்டு வஸ்திரங்களை உடையவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்ற தெய்வீக வார்த்தை. இந்த வஸ்திரத்தின் தெளிவை ஏற்கனவே இந்த சபையில் ஒரு முறை நான் சொல்லி இருக்கிறேன். கொலோசியர் 3:12 எடுத்தீர்கள் என்றால் அந்த வஸ்திரத்தின் தெளிவு அங்கே இருக்கிறது. கொலோசியர் 3:12 படிக்கிறீங்களா? தரித்து கொண்டு என்று முடிகிற ஒரு வார்த்தை அது. எஸ், கொலோசியர் 3:12 பிரதர். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் அப்படியா தரிக்கணுமா? தரிக்கணும்னா அதுதாங்க வஸ்திரம். ஹல்லேலூயா, I give glory to God. விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். கொலோசியர் 3:12 இருக்கிற சாந்தம், தயவு, நீடிய பொறுமை, தாழ்மை என்ற வஸ்திரங்களை தரித்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் வெளிப்பாடு 3:3 என்ன சொல்கிறார் என்றால், during the second coming of Christ, whenever it might be, அது எந்த வினாடியில் எந்த நாளில் வருவார் என்று யாருக்கும் தெரியாது. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை இருக்கும் பொழுது நான் தயவு உள்ளவனாய், சாந்த குணம் உள்ளவனாய், பொறுமை உள்ளவனாய், தாழ்மை உள்ளவனாய் தெய்வ பிரசன்னத்தில் நான் வாழ்கிற அந்த நிமிஷத்தில் நான் காணப்பட வேணும். அப்படி காணப்பட வேண்டும் என்றால் நான் விழித்துக் கொண்டு ஜாக்கிரதையாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை. ஹல்லேலூயா. அலட்சியமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு பத்தாது என்று ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் ஜெபிச்சுக்கலாம், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் மழை வருது, சர்ச்சுக்கு அப்புறம் போய்க்கலாம். இன்னைக்கு வீட்டில் 4 கெஸ்ட் வந்துட்டாங்க, ஜெபமெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். இவங்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தவங்க. இப்படி செய்கிறவங்க தானே. நம்ம டிவியில் நல்ல சீரியல் வருது, இப்போ ஜெபிக்க முடியாது, இந்த சீரியல் பார்த்துட்டு அப்புறம் நான் ஜெபிச்சுக்கிறேனே. இதுதாங்க அலட்சியத்தின் லட்சணமே. என் தேவ
தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை உலகத்தின் ரிலேஷன்ஷிப் பேர்லோ, வேலையின் பேர்லோ, மீட்டிங்கின் பேர்லோ, நமக்கு இருக்கிற சௌகரியங்களின் பேர்லோ அது குறைகிறது என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் அலட்சியம் இருக்கிறது என்பது அர்த்தம். நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன், ஒரு வேலையே இல்லாம இருப்பாங்க. பிரதர் ஜெபிக்கிறீங்களா, நான் இன்டர்வியூக்கு போறேன், ப்ரே பண்ணுங்க. ஜெபிச்சு ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை கொடுப்பார். வேலையை கொடுத்ததுக்கு அப்புறம் ஜெபத்துக்கும் வர மாட்டாங்க. அங்க மீட்டிங் பிரதர், வேலையில ரொம்ப பிஸி பிரதர், என் ஷெட்யூல் ரொம்ப டைட் பிரதர். ஆண்டவருக்கே டைம் கொடுக்க முடியாத ஷெட்யூல் உனக்கு வேணும்னா அந்த வேலையை ஆண்டவர் உனக்கு தந்து என்னங்க பிரயோஜனம்? இன்னைக்கு மாலையில ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த உலகத்துல பிஸின்னு சொல்ற ஆளு யாருமே இல்லைங்க. பெரிய பெரிய பதவியில பெரிய பெரிய வேலை பார்த்துட்டு பெரியவங்களை பார்த்துட்டு தான் நான் இதை பேசுறேன். இன்னைக்கு மாலையில நான் உங்க முன்னால சொல்றேங்க, செவ்வாய்க்கிழமை காலையில நான் பூனேல இருப்பேங்க, புதன்கிழமை பாம்பேல இருப்பேங்க, வியாழக்கிழமை டெல்லியில இருக்கிறாங்க, அடுத்த சனிக்கிழமை திருப்பி பாஸ்டர் சர்ச்சுக்கு வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை இங்க இருப்பாங்க, திங்கக்கிழமை கொச்சின் போறாங்க, அதுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை ஹைதராபாத்ல இருக்கிறாங்க, அதுக்கு அடுத்த புதன்கிழமை திருப்பி பெங்களூர் வந்து 2 நாள் இருப்பாங்க, அதை தொடர்ந்து திருப்பி நான் பூனே போனுங்க, அங்க 3வது ஃபேக்டரியுடைய ஓப்பனிங் இருக்குங்க. இத்தனை ஷெட்யூல் வச்சுட்டு பிஸின்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இன்னைக்கு மாலையில என்னுடைய காரியத்தை நான் பேசுறேன். I tell you brothers and sisters, if you cannot find time for the presence of God, you are wasting your life. நீ எங்க வேணுமோ போய்க்கோ, ஹைதராபாதா, பாம்பேயா, பூனேயா, மும்பையா, எல்லா சிட்டி பேர் அடிக்கி நீ சொல்லிக்கோ. முழங்கால நிக்க வேண்டிய நேரத்துல நின்னு தான் ஆகணும். Hallelujah. Every other schedule can wait. Hallelujah. Brothers and sisters, I tell you, it can't just wait. பெரிய கார்ப்பரேட் கம்பெனி மீட்டிங்ஸ்ல, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது சில வேளைகளில் இந்த மீட்டிங் சாயங்கால சமயத்திற்கு எக்ஸ்டெண்ட் ஆயிடும். அப்படியே டின்னருக்கு போயிடலாம்னு சொல்லுவாங்க. அப்படியே நடக்கும். 6 மணி, 7 மணி, 8 மணி, 9 மணி டின்னர் வரைக்கும் மீட்டிங் போகும். கரெக்டா 7 மணிக்கு நான் சொல்லிடுவேன், எக்ஸ்கியூஸ் மீ, see you at 8 o'clock. No reasons. At 7 o'clock I have to be in my room. என்னுடைய ரூம்ல முழங்கால நிற்க வேண்டிய நேரம் அது. அது என்னுடைய ஜெப வேலை. எவ்வளவு பெரிய பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ they can wait. அதை விட பெரியவருக்கு முன்னால நான் நிற்கிறோம். Hallelujah. My dear brothers and sisters, இருதயத்தில் நம்மளுடைய commitment in the presence of God, that is the truth. நம்மளுடைய commitment in the presence of God, அந்த கர்த்தருக்கு நான் கொடுக்கிற ஸ்தானத்தை முடிவு பண்ணுகிறது என்னுடைய இருதயம், என்னுடைய மனசு. அதில் ஒரு காம்ப்ரமைஸ் வரக்கூடாது. வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அந்த வேலையில எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லி ஜெப வேலைக்கு, ஜெப நேரத்திற்கு செல்வது நல்லது. There is nothing wrong in that. அது அவர்களுக்கு இன்சல்ட் அல்ல, எதுவும் அல்ல. உன் தேவனுக்கு நீ எல்லாவற்றையும் விட்டு சென்று நீ நிற்கும் பொழுது அது அவருக்கு கொடுக்கிற கனம். Hallelujah. Blessed be the name of the Lord. Hallelujah. அந்த கர்த்தருக்கு மகிமை கொடுக்க நான் தவறினால் என் வாழ்க்கையில் வேறு எல்லாமே சரியாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை என்பது வேத வார்த்தையின் தெளிவில் கற்றுக்கொண்டவன் நான். I tell you brothers and sisters, to stand in the presence of God is a privilege that you can get in your life. அதை விட்டு விடாதீர்கள், அதை அலட்சியம் செய்து விடாதீர்கள். ஜெப வேளை என்றால் கர்த்தரை ஆராதிப்பது, துதிப்பது, அங்க போய் உன் பிரச்சனை கொற்ற வேலை அல்ல. அதை தாங்க, இதை தாங்க, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை. That is not a prayer life, brother, sister. ஜெப வேளை என்று சொன்னால் தேவ பிரசன்னத்துல போய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பெரியவரை துதிப்பது அல்லவா? Hallelujah. Adoring and giving him glory. அவரை மகிமைப்படுத்துவது, அவர் நாமத்தை துதிப்பது. என்னை சுற்றி 1000 பிரச்சனை இருக்கலாம், still I will give glory to my king. Amen. Hallelujah. எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு, டெல்லியில நான் இருக்கும் பொழுது, டெல்லியில தாஜ் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறோம். கான்ஃபரன்ஸ் ரூம்ல சீரியஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கிறது. நான் தான் சில முக்கியமான காரியங்கள் அந்த இடத்துல கையெழுத்து போட வேண்டும். 7 மணி ஆன உடனே நான் சொன்னேன், எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வில் பி பேக் இன் an hour. நீங்க டிஸ்கஷன் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி எந்திரிச்சு போனேன். யாருக்கும் புரியல எங்க போனார். பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கிற மீட்டிங். அந்த மீட்டிங்கை விட்டு நான் கிளம்ப கூடாது. அந்த மீட்டிங்ல நான் போனேன், அந்த மீட்டிங் டிஸ்கண்டினியூ ஆயிடும். நான் சொன்னேன், யூ கண்டினியூ, ஐ வில் பி பேக், ஐ ஹேவ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லி எந்திரிச்சு என்னுடைய ரூம்ல போய் முழங்கால் படிட்டு நின்றேன். அங்க முழங்கால் படிட்டு நின்ன உடனே மனசுக்கு வர்றது எப்படி இருந்தாலும் நம்ம மீட்டிங்குடைய டென்ஷன் தான். அந்த பாயிண்ட் சொல்லணுமே, இந்த பாயிண்ட் சொல்லணுமே, இப்படி வருமே, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யணுமே, இதை தானே நான் பேசணும், இதுதான் மனசுல ஓடிட்டே இருக்கு. தேவ பிரசன்னத்தில் வந்து அமர்ந்து, லார்ட் ஜீசஸ், ஜஸ்ட் ரிமூவ் தட் தாட்ஸ் ஃப்ரம் மை மைண்ட். என்னுடைய மனசுல இருந்து அதை மாற்றுங்க, மேக் இட் பிளாங்க். என் தேவ பிரசன்னத்தில் முழங்கால நிற்கும் பொழுது கர்த்தருடைய சிங்காசனமும் அவருடைய பிரசன்னமும் தவிர வேறு எதுவும் என் மன கண்களில் இருக்கக்கூடாது என்ற தெளிவை ஆவியானவருடைய கிருபையால் மாத்திரம் பெறக்கூடிய ஒரு தயவு.
ஸ்தோத்திரம். 8 மணி வரைக்கும் முழங்கால நின்று கர்த்தரை துதித்து 8:05க்கு பேக் டு தி மீட்டிங் ரூம்க்கு நான் செல்லும் பொழுது என் கர்த்தர் நாவல் சிலதை தருவார். அவர் தருகிறது இந்த மீட்டிங் ரூம்ல போய் கம் ஆன் லெட் அஸ் கண்டினியூ னு சொல்லி நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த இடத்துல அக்னியான தெய்வீக அபிஷேகத்தோட கர்த்தர் நடத்துகிறார். ஹalleluya. அவங்க சொல்றாங்க கடந்த 1 மணி நேரமா நாங்க ஒரு சொல்யூஷன் பார்த்து கிடைக்கல, நீங்க ஒரே நிமிஷத்துல சொல்லி முடிச்சிட்டீங்களே. இதுதாங்க தேவ கிருபை. ஹalleluya. இதுதாங்க தெய்வீக ஞானம். My dear brother sister, the power of the Holy Spirit is upon you, and when the Holy Spirit is upon you, nothing can be beyond that in God's presence. Amen. அதனால தான் மீட்டிங் எல்லாம் ஜெபித்து ஆரம்பிங்கன்னு தெரிஞ்சவங்க சொல்றாங்க. இன்னைக்கு மாலையில இதை அனுபவத்துல புரிந்து கொண்டவன்னா, can you believe in the name of Jesus? Amen. Hallelujah. அது மாத்திரம் இல்லைங்க, சில வேளைகளில் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஃப்ளைட்டுக்கு டைமுக்கு போக முடியாத சூழ்நிலையும் ஜெபத்தினால வந்திருக்கு. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். 7:45க்கு ஃப்ளைட் இருக்கும். என் ஜெப வேலை 7 to 8 மணி இல்லையா? அந்த ஜெப வேலையில் இருக்கும்பொழுது அந்த ஃப்ளைட்டுக்கு செக்இன் டைமுக்கு போக முடியாது. அங்கே போய் லைனில் நின்று ஃப்ளைட்டில் ஏறணும். தேவ பிரசன்னத்தில் நான் கேட்பது, லார்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் மை ப்ரேயர் டைம். தெளிவாக நான் பார்த்த மிரக்கிள்ஸ் ஆஃப் த மிரக்கிள்ஸ் நான் சொல்றேங்க. 7:45க்கு டெல்லி டு பெங்களூர் இண்டிகோ ஃபிளைட். யூசுவலி இண்டிகோ ஃபிளைட் லேட் ஆகவே ஆகாது. அந்த ஜெப வேளையில நான் அந்த லவுஞ்சில் மூலையில் போய் உட்கார்ந்து கர்த்தருக்காக ஜெபிக்கிறேன். அந்த டிவி ஸ்கிரீன்ல வரும், இண்டிகோ ஃபிளைட் நம்பர் so and so to Bangalore delayed by 60 minutes. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, you know your prayer time is organized by the Lord. Hallelujah. And I tell you brothers and sisters, அந்த 60 minutes delay அந்த ஃப்ளைட்ல நான் ஏறுறேன். பெங்களூர் வந்து லேண்ட் ஆகும்போது என்னுடைய டிரைவர் என்னை பிக்கப் பண்ண வரணும். அந்த டிரைவர் சொல்றாரு, சார் நான் பயந்து வந்தேன், ஏதோ நீங்க முன்னால வந்துருவீங்களோ, நான் டிராஃபிக்ல மாட்டிட்டேன் சார், வரவே முடியல. ஹெப்பால் ஃப்ளைஓவர்ல இருந்து வண்டி கொஞ்சம் கூட முன்னால போகல, அன்யூஷுவல் டிராஃபிக் பிளாக் சார், இன்னைக்கு லேட் ஆயிட்டேன். அவர் 45 நிமிஷம் லேட், ஆனா எனக்கு அது கரெக்ட் டைம். ஹalleluya. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, கர்த்தர் ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு தருவார். You will never be a loser, you will never be a failure. உன் காரியங்களில் நீ இருதயத்தில் உண்மை உள்ளவனாய் தேவ பிரசன்னத்தில் நிற்பாயா? இது கர்த்தர் நம்மிடத்தில் நிறைய மனுஷராக நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் நடக்காது பிரதர், ஷெட்யூல்ல ஃப்ளைட்டுக்கெல்லாம் நம்ம கரெக்டா போயிடணும், ஜெபமெல்லாம் அப்புறம் கூட பண்ணிக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ளைட்டுக்கு உள்ள உட்காந்து ஜெபிச்சுக்கலாம். உள்ள உட்காந்து ஜெபிக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இதெல்லாம் சும்மா கதை விடலாம். பிரதர் 2.5 மணி நேரம் ஃப்ளைட், நான் அப்படியே ஸ்தோத்திரிச்சுட்டே இருப்பேன். பக்கத்தில் இருக்கிறவங்க அடிச்சு உதச்சிருவாங்க முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. It doesn't work. We need to understand, தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டியது எப்படி இருக்க வேண்டும். அவருக்கு கொடுக்க வேண்டிய துதி ஒரு சடங்கு அல்ல. It is not any duty that you are completing. It is a responsibility to give honor to God. ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் தெரியுமா? ஒரு வசனம் படிக்கிறீங்களா பிரதர்? வெளிப்பாடு 5வது அதிகாரம் 8வது வசனம். The book of Revelation chapter 5 and verse number 8. 5னுடைய 8வது வசனம் படிங்க. வெளிப்பாடு 5:8. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் சுரமண்டலங்களையும் ஜெபமாகிய அப்படின்னா பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்ன பிரதர்? பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகிய தூப வர்க்கத்தை தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக வணக்கமாய் விழுந்து செலுத்தினார்கள். ஹalleluya. My dear brothers and sisters, இந்த பூமியிலிருந்து ஒரு பரிசுத்தவானாய் நீ வாழ்கிறாய் என்றால் உன்னுடைய ஜெப வேலை துதி வேலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னதற்கும், அந்த ஜெப வேலை நிச்சயமாக உன்னுடைய டியூட்டி என்று சொன்னதற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு சுகந்த தூபத்தை அனுப்புகிற டியூட்டி எனக்கு 7லிருந்து 8 மணி வரைக்கும். ஹalleluya. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த டியூட்டி இருக்குங்க. பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகிய சுகந்த தூபத்தை தாங்கி 24 மூப்பர்கள் சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்கிறாங்க. ஒரு விஷயம் நான் உங்களை பார்த்து கேட்கட்டும், ஆவியானவருடைய கிருபையினால் நான் கேட்கிறேங்க. அந்த 24 மூப்பர்கள் அங்க போகும் பொழுது அவர்களுடைய பொற்கலசத்துல சுகந்த தூபம் இல்லாமல் தெய்வ பிரசன்னத்துல நின்னா எப்படிங்க இருக்கும்? அது அந்த அலட்சியம் நம்மால் தான் நேரிடும் என்பதை முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். நான் துதிக்க தவறும் பொழுது, என் துதி சரியில்லாமல் இருக்கும் பொழுது அவர் சிங்காசனத்தை தொட துதி குறைப்பதென்ற உத்தரவாதம் என்னுடையது.
My dear brothers and sisters, என் தேவனுடைய பிரசன்னத்தை அலங்கரிக்கத்தான் அவர் இந்த வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். ஹalleluya. அவருடைய பிரசன்னத்திற்கு மகிமை கொண்டு வரத்தான் இந்த பூமியில் இந்த வாழ்க்கை. சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து பயப்பட்டு வாழ அல்ல, சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து பொறாமை காண்பிக்க அல்ல, சுற்றி இருக்கிற நபர்களை பார்த்து கோபத்தோடு நடந்து கொள்ள அல்ல, கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு சுகந்த தூபம் அனுப்பக்கூடிய ஒரு ஜெப வாழ்க்கை உடையவனாக என் மகனை மகளை நீ இருக்கும்படி உலக ஸ்தாபனத்திற்கு முன்பதாகவே உன்னை முன் குறித்து அறிந்தவர். ஹalleluya. அவருடைய மகிமையை நீ தாங்கபடி உனக்கு இந்த வாழ்க்கையை தந்தவர், அழைப்பை தந்தவர், அபிஷேகத்தின் நிறைவை தந்தவர். என்னை கேட்கிற தெய்வ ஜனம், இன்னைக்கு மாலையில நான் கேட்கிறேங்க, ஆண்டவருடைய கிருபையினால எத்தனை நாள் தேவ பிரசன்னத்துக்கு உண்மையான சுகந்த தூபத்தை அனுப்பி இருக்கிறீங்க? இதுதாங்க அவருடைய புஸ்தகத்திலே இருக்கும். இதோ நான் திருடனை போல வருகிறேன், அவன் கிரயிக்கத்தக்க பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னாரே. எத்தனை நாள் சுகந்த தூபம் அவர் சிங்காசனத்தை தொட்டது என்று அவருக்கு தெரியும். அவர் அமர்ந்திருப்பது அந்த சிங்காசனத்தின் மேல். இன்னைக்கு நான் சொல்றேங்க பிரதர், அந்த வசனத்தை இன்னொரு முறை, அந்த வெளிப்பாடு 5:8 கடைசி பாகம் இன்னொரு முறை படிக்கிறீங்களா? அந்த 24 மூப்பர்களும் அங்கிருந்து படிங்க பிரதர். ஸ்தோத்திரம். தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக எப்படி நிக்கிறாங்க? வணக்கமாய் விழுந்து. இன்னைக்கு காலையில மாலையில என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, அந்த தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நிக்கிறவனுடைய போஸ்டர் பாத்தீங்களா? அவன் நேரா நிக்க மாட்டாங்க, அவன் வணக்கமாய் விழுந்துதாங்க கர்த்தரை தொழுது கொள்வான். நம்மள நிறைய பேர் ஜெபிக்கிறது டிவி அப்படியே ரிமோட்ல ஆஃப் பண்ணி அப்படியே சோஃபால உட்கார்ந்து ஓ பிரைஸ் தி லார்ட் ஹalleluya, அதான் ஜெபத்தினுடைய போஸ்டர். That's the way we pray. ஒரு முழங்கால் படிட்டு நிற்க கூட நம்முடைய சரீரத்து, இந்த பாடி லாங்குவேஜ் கூட தெய்வ பிரசன்னத்துல ஒரு doesn't show humility in the presence of God. Please understand, even in heaven the worship is falling down. அது மாத்திரமல்லைங்க, there is a bigger secret to that. அந்த 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுறாங்க. அவங்களால சிங்காசனத்தை தொட முடியுமா? They cannot touch the throne. சிங்காசனம் பக்கம் போக அவங்களால முடியாதுங்க. அதுக்கு முன்னால நின்னு வணக்கமாய் விட தாங்க முடியும். ஆனா பரிசுத்தவானுடைய துதியோ அது சிங்காசனத்தை தொடும். Hallelujah, hallelujah, hallelujah. Your praise will touch the throne. That's the privilege of this life. இந்த வாழ்க்கையை கர்த்தர் தந்திருப்பது, இந்த ஆவி ஆத்தும சரீரத்தை தேவன் தந்திருப்பது, உன் சரீரம் தேவ ஆலயம் என்று கர்த்தர் சொன்னது, உனக்குள் ஆவியானவர் வாசம் செய்ய வேண்டும் என்ற தெய்வீக விருப்பம் எல்லாம் இந்த ஆலயத்திலிருந்து எழுங்குகிற துதியான சுகந்த தூபம் அவர் சிங்காசனத்தை தொடுகிற ஒரு வாழ்க்கையை உனக்கு தந்திருக்கிறார். இந்த பூமியில் நீ முழங்கால நிற்கும் பொழுது சிங்காசனத்தை நீ தொடுவாய். ஹalleluya. அப்படிப்பட்டவனுடைய வாழ்வில் குறைவு இருக்காது. கர்த்தருடைய பாதுகாக்கும் கரத்தில் நீ இருப்பாய். உள்ளங்கையில் உன்னை வரைந்திருப்பார். ஹalleluya. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணன் மணியை தொடுகிறதை போல. He will never give up on you, brother, sister. Receive it in the name of Jesus this evening. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். Take it in the name of Jesus. It is powerful today. Oh, hallelujah. Hallelujah. இது தாங்க கிருபை, இது தாங்க தெய்வ சாநித்தியம். ஆகையால் எனக்கு தெரியும், நாம் முழங்கால நின்று சுகந்த தூப சிங்காசனத்தை தொடும் பொழுது அந்த பிளைட் போகாதுங்க. ஹalleluya, ஸ்தோத்திரம். உத்தரவு அங்கிருந்து வரணுங்க. சிங்காசனத்தை மீறி ஒரு அத்தாரிட்டி இந்த உலகத்துல இல்ல. ஆமென். Receive it in the name of Jesus. You are standing before the King of Kings and the Lord of Lords, and He controls everything about your life. This evening, brother, sister, என்னுடைய பிபி எவ்வளவு இருக்கணும்னு கூட நான் முடிவு பண்ண முடியாது. என்னுடைய சுகர் எவ்வளவு இருக்கணும்னு நான் முடிவு பண்ண முடியாது. நான் சாப்பிட்ட சாப்பாடு எப்படி ஜீரணிக்கணும்னு நான் முடிவு பண்ண முடியாது. அதை கூட அவர் கையில தாங்க இருக்கிறது. ஹalleluya. இது எதுவும் கூட செய்ய முடியாம எத்தனை தடவை சுவாசம் விடணும்னு கூட எனக்கு தெரியாதுங்க. எத்தனை தடவை கண்ணை மூடி திறக்கணும்னு கூட நமக்கு தெரியாதுங்க. எத்தனை தடவை இந்த இருதயம் அடிக்குதுன்னு ஏதோ கணக்கெல்லாம் சொல்றாங்க. பட் we don't count, we don't know. எல்லாத்தின் மேல கண்ட்ரோல் வச்சிருக்கிற உங்களை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அந்த படைத்தவருக்கு அந்த இருதய துடிப்பை அர்ப்பணிப்போமா? அந்த படைத்தவருக்கு இந்த வாழ்க்கை நிமிஷங்களை, நொடிகளை, வினாடிகளை அர்ப்பணிப்போமா? அருமையான தெய்வ ஜனமே, to live, to honor and praise God is the greatest lifestyle that you can ever have, and this world cannot offer something better. Hallelujah.
இன்றைக்கு மாலையில இந்த கிருபையில நிற்கத்தான் தேவன் நமக்கு ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். கொஞ்சம் படிக்கிறீங்களா? 4வது வசனம், வெளிப்பாடு 3வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். சில மனுஷர் உனக்குள்ள இருக்கிறார்னு கர்த்தர் ஒரு ஆறுதலை கொடுக்கிறார். படிங்க. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் எந்த வஸ்திரம் தரித்து? அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட. என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, கர்த்தரோடு கூட நீ நடக்கணும்னா, உனக்கு ஒரு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படணும்னா, உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பாத்திரவானாய் நீ காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வெண் வஸ்திரம் என்றால் அது நீதியை குறிக்கிறது வேதாகமத்திலே. அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் தெளிவான விளக்கங்கள் அதற்குள் நான் செல்லவில்லை. உன்னுடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்தை குறிக்கிறது வெண் வஸ்திரம். நீ பாத்திரவானாய் நீ இருந்தால் உனக்கு மாத்திரம்தான் வெண் வஸ்திரம். சர்தை சபையே, உன் கிரியைகள் எல்லாம் சரியில்லை, ஆனா உனக்குள்ள கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் வெண் வஸ்திரம் தரித்து அவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள். அப்படி என்றால் கர்த்தரோடு கூட நடக்கிறவன் யார்? அவன் பரிசுத்தவான். கர்த்தரோடு கூட நடக்கிறவன் யார்? அவன் பாத்திரவான். அதனால தான் நம்ம பாடலை பாடுங்கள், பாத்திரர் நீர் பாத்திரர், நீரே பாத்திரர்னு அருமையான ஒரு தமிழ் பாடல் உண்டு அல்லவா? அந்த பாத்திரருக்கு முன்பதாக நிற்க நம்மை தகுதிப்படுத்துவது அவருடைய கிருபை அல்லவா? என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, பெங்களூர்ல அநேகர் உண்டு, அவங்க கிரியெல்லாம் சரியில்லை, ஆனா சிலர் எனக்கு இருக்கிறாங்க பெங்களூர்ல, அவர்களுக்கு வெண் வஸ்திரத்தை கொடுத்து அவர்கள் என்னோட நடப்பார்கள்னு சொல்ற பாக்கியவானாக நீ இருப்பாயா? கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? This is the privilege and calling of a child of God. Amen. Receive it in the name of Jesus this evening. Hallelujah. அவரோடு கூட வெண் வஸ்திரம் தரிச்சு நடக்கணும்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குசும்பு, பொறாமை, கோபம் இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருக்கிறவனுக்கு அந்த வஸ்திரத்தை தரவும் மாட்டார்கள். நீ பாத்திரவான் என்று தேவ பிரசன்னத்தில் காணப்பட வேண்டும். சாலமோனை போல எல்லாம் செஞ்சும் இருதயத்தில் உண்மையற்றவனாய் இருந்தால் நீ பாத்திரவான் அல்லவே. நீ கிறிஸ்தவனாய் இருந்தும் சபைக்கு போனாலும் பெரிய பிரசங்கம் பண்றவனா இருந்தாலும் உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை என்றால் நீ பாத்திரவான் அல்லவே. தேவாவியானவர் என்னோடு இடைப்பட்ட வார்த்தை இது. சாஜி ஏப்ரஹாம், நீ பேசும் பொழுது ஆவியானவர் இறங்குவார், ஆவியானவருடைய பிரசன்னத்தை ஜனங்கள் உணர்வார்கள், பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ சரியில்லை என்றால் இந்த வெண் வஸ்திரம் உனக்கு கிடைக்காது என்று தெளிவாக தேவன் என்னோடு பேசினது எச்சரிக்கை எனக்கு தெரியும். My dear brothers, sisters, I tell you, we have to be extremely careful in the presence of God. தேவ பிரசன்னத்தில் மிகுந்த தாழ்மையோடும் மிகுந்த பயபக்தியோடும் இருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகையால் தான் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் ஜாக்கிரதையாக வாழ வேண்டும் என்று வேத வார்த்தை கூட. ஒரு வசனம் எடுக்கிறீங்களா? ஆவியானவர் உணர்த்துகிறார். யாக்கோபின் புஸ்தகம், the book of James in the New Testament, 4th chapter 4th verse, 4வது அதிகாரம் 4வது வசனம். யாக்கோபு 4:4. விபச்சாரிகளே, இங்க மகனே மகளேன்னு கூப்பிடலீங்க, கரெக்டா தான் கூப்பிட்டிருக்கிறாரு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நீங்கள் அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். What a word. இதுக்கப்புறம் ஒரு பிரசங்கம் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். அவன் பாத்திரன் அல்ல, அவன் நேரம் ஆப்போசிட். உலகத்தில், அதாவது சிம்பிளா நான் சொல்லி தரேங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த வீடு வேணும், இந்த சொத்து வேணும், இந்த பணம் வேணும், இந்த பதவி வேணும், இந்த ப்ரமோஷன் வேணும், அது வேணும், இது வேணும், இந்த உலகத்துல அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், சுகமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும், நல்லா இருக்கணும், 4 பேர் பார்த்தா இயேசு ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லணும். இந்த எண்ணம் எல்லாம் உலக பிரகாரமான எண்ணமுங்க. ஒண்ணுமே இல்லைனாலும் நீங்க போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. My dear brothers and sisters, it's okay if my life is broken. I accept that brokenness, Lord. அப்பா, என் வாழ்க்கையில 4 பேர் பார்த்து சிரிக்கிறாங்களா, சிரிக்கட்டும்பா. நீங்க அடி வாங்க வைக்கிறீங்கன்னா அந்த அடிக்கு நான் ரெடி. அப்பா,
ஓ ஹalleluya. பிரதர் சிஸ்டர், பிரஸ்டீஜ் கிடையாதுங்க, இதுல ஆட்டிட்யூட் கிடையாதுங்க, இதுல பொசிஷன்ஸ் கிடையாதுங்க, சொசைட்டி ஸ்டேட்டஸ் கிடையாதுங்க. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாய் உயிரே போனாலும் பரவாயில்லை, மானம் போனாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவுக்காக எதையும் தாங்க தயார் உள்ளவனாக நான் நிற்கிறேன் என்ற ஒரு அர்ப்பணிப்போட தெய்வ பிரசன்னத்தில், ஓ glory, hallelujah. இந்த உலகம் உனக்கு தருகிற மகிமை நிலைக்காது, அவர் தருகிற மகிமை நித்தியமாய் உன்னோடு கூட இருக்க வேண்டியது. glory, amen. ஆகையால் அந்த தெய்வ பிரசன்னத்தில் என்னுடைய உண்மை எங்கே என்பதை தான் ஆவியானவர் என்னிடம் கேட்க போகிற கணக்கும் கூட. உலக சிநேகம் தேவனுக்கு பகை. அப்படி என்றால் இந்த உலகத்தின் காரியங்களை சிநேகித்து அதற்காக தெரியாமல் ஜெபித்த யாராவது உண்டென்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை தருகிற தெளிவில் அதை விட்டு விடுங்க. ஸ்தோத்திரம். I tell you very clearly, leave it aside. உனக்கு தர வேண்டியதை கர்த்தர் தருவார். எந்த குறையும் உனக்கு வைக்க மாட்டார். சங்கீதம் 37:4 இன்னைக்கு காலையில பாஸ்டருடைய சர்ச்சில் சொன்ன வசனம். சங்கீதம் 37:4, கர்த்தருக்குள் நீ மன மகிழ்ச்சியா இரு, உன் இருதயத்தின் விருப்பங்களை அவர் உனக்கு தருவார். Delight yourself in the Lord and he will grant you the desires of your heart. Psalm 37:4. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, உன் இருதயத்தில் ஒரு ஆசை இருக்கா? ஒரு நல்ல வீடு வேணும், ஒரு கார் வேணும்னு கர்த்தர் தருவார். You know when? நீ கர்த்தருக்குள் நீ மன மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது God will give it to you. உன் இருதயத்தின் விருப்பங்களை உனக்கு அருள் செய்வார். அந்த கடைசி வார்த்தை அருள் செய்வார், அப்படித்தானே? தமிழ் பைபிள்ல அருள் செய்வார்னு தான் போட்டிருக்கும். சங்கீதம் 37:4. பிரதர் சிஸ்டர், இது ஏதோ நீ வாங்கிக் கொள்வது அல்ல, அவர் தருகிறதன் பேர் அருள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் அருள் செய்வார். இந்த அருள் செய்வார் என்கிற வார்த்தை பைபிள்ல இன்னொரு இடத்துல இருக்குங்க. வெளிப்பாடு 3:21 படிங்க. வெளிப்பாடு 3வது அதிகாரம் 21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்ததை போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். எஸ், ஹalleluya. படிச்சிருங்க பிரதர், அந்த 3:21 படிச்சிருங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஹalleluya. இதுதாங்க வாழ்க்கையின் கிருபை. அவரோடு கூட, அவர் சிங்காசனத்தின் பக்கத்தில் அவரோடு கூட இன்னொரு சிங்காசனத்தில் உட்கார அவர் அருள் செய்வார். இப்போ ஒரு காரியம் புரியுதுங்களா? நீ ஜெபிக்கிற, நீ கொடுக்கிற துதி அவருடைய சிங்காசனத்தை தொடும் பொழுது பக்கத்து சிங்காசனம் உனக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜெயித்து பிதாவின் சிங்காசனத்தை அமர்ந்ததை போல என்னை உங்களை அந்த அருள் நான் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். அருமையான தெய்வ ஜனமே, மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம் படிக்கிறீங்களா? Matthew chapter 7 and verse number 21. It's another important verse. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இது. எஸ், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை, பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோகத்தின் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமென். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான்னு இயேசுவே சொல்லிட்டாருங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை யார் நிறைவேற்றுகிறானோ அவன் மாத்திரம் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார். கொஞ்சம் முன்னால ஒரு வசனத்துல பார்த்தோம், அவர்கள் பாத்திரராக இருக்கிறபடினாலே வெண் வஸ்திரத்தை கொடுத்து அவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள்னு இயேசு சொன்ன 4வது வசனம் பார்த்தீங்களா? என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, நீ பிதாவின் சித்தத்தை செய்கிறவனாய் நீ இந்த பூமியில வாழும் பொழுது நீ அவரோடு கூட நடப்பாய். இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, அதாவது இந்த பூமியில 1500 சர்ச் இருக்குங்க, லட்சக்கணக்கு இருக்குங்க. எல்லாரும் சண்டே சர்ச்சுக்கு போவாங்க. அவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்ற தெளிவுதான் ஆண்டவருடைய வார்த்தை. Praise the Lord. சொல்றவன் ஹalleluya சொல்றவன், நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன் பிரதர், ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னு சொல்றவன் எல்லாம் பிரவேசிக்க மாட்டான். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்யாமல் நோ சான்ஸ். சஜி ஏப்ரஹாம் பிரசங்கம் பண்ணலாம், பேசலாம், நல்லா இருக்கலாம், ஆனா பிதாவின் சித்தத்தை இந்த சஜி ஏப்ரஹாம் செய்யலன்னா இவன் பிரவேசிக்க மாட்டான். ஹalleluya. அவ்வளோ கிளியர் அந்த வார்த்தை. இட்ஸ் a personal word from God. Brother sister, இங்க தான் தெய்வத்துக்கு உயர்ந்த பயபக்தி என்ன என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து கூட அந்த பயபக்தியோடு அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் வாழ்ந்தார். எபிரேயர் 5:8 வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? இது அடிக்கடி ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் தந்து கொண்டிருக்கிற வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து.
அது 7வது வசனம். 8வது வசனம், அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தான் பூரணரான பின்பு அவருக்கு கீழ்ப்படுகிற யாவரையும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அருமையான தெய்வ ஜனமே, அந்த குமாரனுக்கு கூட சொந்த பிதாவாம் தெய்வம் பாடுகளின் வழியா தாங்க கீழ்ப்படுதலை இயேசு கிறிஸ்துக்கு கூட சொல்லி கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லிடலாம். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், அவர் இயேசு தானே, அவர் தெய்வ குமாரன் தானே, அவருக்கெல்லாம் தூதர்கள் உதவி பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. நம்ம எல்லாம் அப்படி இல்லை, நம்ம எல்லாம் சாதாரண மனுஷன் தானே. பிதாவாம் தேவன் இயேசுவையும் சாதாரண மனுஷனா தாங்க பார்த்தார். அது தெளிவு தாங்க எபிரேயர் 5:8. இன்னைக்கு மாலையில் என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, நீங்க என்ன சிச்சுவேஷன் கடந்து போகிறீங்கன்னு இயேசுவுக்கு தெரியும். நீங்க என்ன அனுபவம் இந்த மாம்சத்தின் வாழ்க்கையில கடந்து போகிறீங்கன்னு இயேசுவுக்கு தெரியுங்க. அவருக்கு தனிமை என்னன்னு தெரியும், அவருக்கு புறக்கணிக்கப்படுவது என்னன்னு தெரியும், அவருக்கு நிந்திக்கப்படுவது என்னன்னு தெரியும், அடி வாங்குறது என்னன்னு தெரியும், மூஞ்சில துப்பும் போது என்னன்னு அவருக்கு தெரியுங்க. இன்னைக்கு மாலையில நான் சொல்றேங்க, என்ன கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, பட்ட பாடுகளினால இயேசு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அப்பா, உம்மை போல் வாழ எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்ற வார்த்தையின் அர்த்தம் புரியுதுங்களா? Please brother sister, இயேசுவே உம்மை போல நானோ குறைய வேண்டும், எனக்குள் இயேசு வளர வேண்டும் என்று சொன்னால் பாடுகள் பட நான் தயார், உம்முடைய சிலுவையின் பாதையில் நடக்க நான் தயார் என்பது அதன் அர்த்தம். Hallelujah. My dear brothers and sisters, are you ready to walk that path of life irrespective of what might be the experience when you walk through it? நன்மை அல்லாதது ஏதாவது வாழ்வில் குறைவானது, தோல்வியானது, வேதனையானது வரும் பொழுது ஏன் ஆண்டவரே என்று கேட்காமல் நன்றி அப்பான்னு சொல்லி தேவ பிரசன்னத்தில் நிற்க நம்மால் முடியுமா? மலையாளத்தில் அருமையான ஒரு பாடல் உண்டு. அதன் வரிகள் எப்படி? துக்கத்தின் பானபாத்திரம் கர்த்தாവ് എന്റെ കയ്യിൽ തന്നാൽ സന്തോഷത്തോടെ അത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. கர்த்தர் துக்கத்துடைய பானத்திரத்தை என்னுடைய வாழ்வில் அவர் தந்தார், அதை சந்தோஷத்தோடு நான் வாங்குவேன். என தருகிறது கர்த்தர். அதை வாங்கிட்டு ஹல்லேலூயா என்று துதி பாடிடுவேன் என்ற சாது கொச்சு கொஞ்சம் உபதேசியுடைய அருமையான பாடலின் வரிகள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த அனுபவம் உண்டா என்று ஆவியானவர் கேட்கிறார். ஒரு துக்கத்தின் காரியம், ஒரு தோல்வியின் காரியம், ஒரு தனிமையின் காரியம், ஒரு நிந்தையின் காரியம், ஒரு புறக்கணிக்கப்படுகிற காரியம், உலகம் முன்னே பார்த்து சிரிக்கிற காரியம் நடைபெறும் பொழுது என்ன இயேசுவே என்று கேட்காமல் இந்த அனுபவத்திற்கு நன்றி அப்பான்னு சொல்லுவியா? ஹல்லேலூயா. My dear brothers and sisters, learn to give glory to God even for the negativities of your life. Let the name of God be praised. Hallelujah. இது தாங்க உண்மையான தேவ குழந்தையின் வாழ்க்கையின் அனுபவமும் அடையாளமும். To be thankful to God in situations where things are not okay. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், பட்டினி கிடந்தேன், நிர்வாணமாய் இருந்தேன், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன், இதற்கெல்லாம் தேவனுக்கு நன்றி, நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அருமையான தெய்வ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிற காரியம் இதல்லவா? வெண் வஸ்திரத்தை தரித்து என்னோடு கூட நீ நடக்க வேண்டும் என்ற தெய்வீக விருப்பத்தை பார்த்தீங்களா? உனக்கு நான் பாத்திரனாய் உன்னை காண வேண்டும், உனக்கு நான் வெண் வஸ்திரத்தை தர வேண்டும், நீ என்னோடு கூட நடக்க வேண்டும் மகனே மகளே, உன்னை நான் சிங்காசனத்தில் அமர வைக்க வேண்டும், ஜெயம் கொள்ளுகிறவனாய் நீ வாழ்வாய். ஹல்லேலூயா. இதல்லவா தெய்வீக இருதயத்தின் வேண்டுதல் நம்மை பார்த்து. அடுத்த வசனம் படிக்கிறீங்களா பிரதர்? 5வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவனை பற்றி பேசுகிற வசனம். வெளிப்பாடு 3:5 படிங்க. எஸ். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மீண்டும் நான் வெண் வஸ்திரம் தரித்து ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை பண்ணுவேன். என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் அவருடைய தூதர்களுக்கு முன்பதாகவும் பிதாவுக்கு முன்பதாகவும் என்னுடைய உங்களுடைய பெயரை சொல்லணுங்க. சஜி அப்ரஹாம் இருக்கிறாரப்பா. ஹல்லேலூயா. நான் ஒரு சின்ன கதையை நான் கேட்டிருக்கிறேன். பில் கிளின்டன் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டா இருக்கும் பொழுது பிரசிடென்ட் மாளிகைக்கு உள்ள போய் பிரசிடென்ட்டை பார்க்க முடியாது. நிறைய பெர்மிஷன் எடுத்து, செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எடுத்து அவங்க ஓகே சொன்னா தான் பார்க்க முடியும். ஒரு நாள் ஒரு அமெரிக்க ராணுவ வீரர் ரொம்ப ஆசை அவருக்கு பிரசிடென்ட்டை பார்க்கணும்னு சொல்லி அவர் அங்க போய் அந்த ஒயிட் ஹவுஸ்னுடைய கார்டன்ல நின்றுட்டு அப்படியே ஏக்கத்தோட பார்க்கிறார். அந்த வேலையில அவருடைய மகன், பிரசிடென்ட்டுடைய மகன் விளையாண்டு கொண்டு வெளியில வந்து கொண்டிருந்தான். அந்த மகன் கிட்ட இவர் சொன்னாராமா, ஐ வாண்ட் டு கம் அண்ட் see your fatherன்னு சொல்லி. அந்த மகன் கம்ன்னு சொல்லி எடுத்துட்டு போனா எந்த செக்யூரிட்டி கார்டு நிறுத்தல, நேர கூட்டிட்டு உள்ள போய் அப்பா முன்னால நின்று, டாடி he wants to see you. பிரசிடென்ட் பையனை யாரும் நிறுத்த முடியாது, யாரையோ கூட்டிட்டு வர்றார், நேர பிரசிடென்ட்டை பார்த்து பேசிட்டு வந்ததுன்னு சாட்சியின் அனுபவம் ரைட்டிங்ல இன்னைக்கு நமக்கு இருக்கு.
என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, அதே காரியத்தை தான் பிதாவுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து நம்மளை கூட்டிட்டு போய் நம்மளை பத்தி அங்க அறிக்கை செய்வார். இதுதான் சாஜி ஏப்ரஹாம் அப்பா, இதுதான் உங்க பேருன்னு சொல்லி இவங்க உங்களுக்காக வாழ்ந்தாங்கப்பான்னு தூதர்களுக்கு முன்பதாகவும் பிதாவுக்கு முன்பதாகவும் அவர் அறிக்கை செய்வார். ஆகையால் தான் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு மாத்திரம் அடிச்சிட்டு இருக்கிறவன் பரலோகத்துல வரமாட்டான். நான் யாரை பத்தி பிதாவுக்கு முன்பதாக அறிக்கை செய்ய பாத்திரவானை நடக்கிறானோ அவனுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்பட்டு அவனை பற்றி பிதாவுக்கு முன்பதாக நான் அறிக்கை செய்வேன். அவனை என்னுடைய சிங்காசனத்தின் பக்கத்து சிங்காசனத்தில் உட்கார செய்வேன். அப்படி நீ ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்க இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இதை அறியாமல் அழுது புலம்பி ஏன் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே கேட்டு இந்த வாழ்க்கையை வீணாக்க கூடாது என்ற தெளிவை தெய்வ வார்த்தை இன்னைக்கு நமக்கு முன்பதாக தரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்வீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. Receive it. Problems are not problems, sister. I mean, வேதனையும் கண்ணீரும் நிலைக்காது, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான that's all, அது நீங்கிவிடும், அது நிலைக்காது. அதை கண்டு நீ வாழ்க்கையை வீணாக்கிறாதே என்றான் கர்த்தருடைய வார்த்தையின் தெளிவு. ஹல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் படிக்கிறீங்களா? The Gospel of Luke chapter 10 and verse number 20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். ஆமென். எத்தனை பேருங்க இதுக்கு தகுதியானவர்கள்? நாம் உங்களுடைய பெயர் பரலோகத்துல எழுதி இருக்கிறதுனால நீங்க சந்தோஷப்படுங்க. நான் கை வச்ச உடனே ஒரு அசுத்தாவை ஓடி இருச்சுன்னு சந்தோஷப்பட வேண்டாம். பரலோகத்தில் என் பேர் எழுதி இருக்கிறதுக்காக நான் சந்தோஷப்பட வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு மாலையில அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டு நம்மால சொல்ல முடியுமா, என் பெயர் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. My dear brothers and sisters, பரலோகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் உனக்குள் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் தேவை, உன் மனதில் முழுமை தேவை, உன் கிரியைகளில் தெளிவு தேவை. அப்படிப்பட்ட உன்னுடைய பெயர் தான் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கும். குறைவுள்ளவனாய் அலட்சியம் உள்ளவனாய் வாழ்கிற அவனுடைய பெயர் அங்கே இருக்காது. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறவனுடைய பெயர் அங்கே இருக்காது. பிதாவின் சித்தத்தை செய்கிறவனுடைய பெயர் அல்லாமல் வேறு ஒருவனுடைய பெயர் அங்கே இருக்காது. அங்கே இருக்கிறவனுடைய பெயரை தான் அவர் அறிக்கை செய்வார். ஆமென். இன்னைக்கு மாலையில இந்த தெளிவை உணர்ந்தவர்களாக நம்ம வாழத்தான் தேவாதி தேவன் அழைக்கிறார். கடைசியாக 6வது வசனம் படிக்கிறீங்களா? வெளிப்பாடுல அடிக்கடி பார்க்கிற ஒரு வசனம், வெளிப்பாடு 3வது அதிகாரம் 6வது வசனம். காது உள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஏன் எல்லாருக்கும் காது இல்லைங்களா பிரதர்? அந்த வசனத்தின் தெளிவை நம்ம உணர்ந்து காதுல கேட்கிறவங்க தான் நம்ம இங்க இருக்கிற அத்தனை பேரும். ஆனா உண்மையா இப்படி வாழ போறவங்க நம்ம எத்தனை பேருங்கிற கேள்விதான் அந்த 6வது வசனம். காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்டா மட்டும் பத்தாது, கேட்கிறதன் பிரகாரம் செய்கிறவன். ஹல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகத்தில் அருமையான ஒரு வசனம் உண்டு. நீ வசனத்தை கேட்டு உன்னை வஞ்சிக்கிறவனாய் நடவாமல் கேட்கிறதை செய்கிறவனாய் தேவனுக்கு முன்பதாக உண்மையுள்ளவனாக நீ நெல் என்று. அருமையான தெய்வ ஜனமே, இந்த வார்த்தை நமக்கு நேராக இந்த இரவு வேளையிலே தேவாவியானவர் தரும் பொழுது அவருடைய முன்னிலையில் சற்று நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போமா? ஆண்டவரே, குறைவுள்ள கிரியைகள் எனக்குள் உண்டென்றால், செத்த கிரியைகள் எனக்குள் உண்டென்றால், உமக்கு விருப்பம் இல்லாத தகாத காரியங்கள் என் வாழ்க்கையில் கலந்து இருக்கிறது என்றால் இன்றைக்கு அதை விட்டுவிட எனக்கு கிருபை தருவீங்களாப்பா? நீங்க திருடனை போல வரும் பொழுதப்பா எனக்குள் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாமல் விழித்து கொண்டு நீர் எதிர்பார்க்கிற குணாதிசயங்கள் உடையவனாய் நான் இருக்க என் வாழ்வில் கிருபை தாங்க. அருமையான சகோதரி சகோதரியை, ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுங்களா? நம்ம ஒவ்வொருத்தரும் பரலோகத்தில் இருக்கணுங்க. அது நம்ம வாழ்க்கையில இருந்து நஷ்டப்பட்டு விட்டுற கூடாது. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒரு ஆள் கூட நான் அந்த ஒரு நபர் மேல கொஞ்சம் கோபப்பட்டேன் பிரதர், அதனால பரலோகம் இழந்துட்டேன்னு ஒரு நிலைமை வரக்கூடாது. எனக்கு ஏதோ அந்த நபர் மேல ஒரே எரிச்சல் பிரதர், எனக்கு ஏதோ ஜெபிக்கிறதுக்கு தோணல பிரதர், இப்படிப்பட்ட எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லி பரலோகத்தை இழந்து விடுகிற அனுபவத்தில் தான் நம்ம அநேகர் இன்றைக்கு மாலையில் இருக்கிறோம் என்ற உண்மையை ஆவியானவர் தெளிவாக மறைமுகம் இல்லாமல் சொல்கிறார். நான் சொல்வது என்னுடைய கடமை. Better be careful. Brother, sister, இது விளையாட்டு பொருள் அல்ல என்ற தெளிவை ஆவியானவர் சொல்கிறார். Don't play with the presence of God. இது உன் வாழ்க்கையில் அவர் தந்திருக்கிற பாக்கியம். இந்த பாக்கியத்தை ஒரு குப்பை போல நீ பார்க்கிறாய் என்றால் நீ தேவனுக்கு கொடுக்கிற அலட்சியம். தேவனை அலட்சியம் செய்கிறவன் நித்திய நரகத்தில் காணப்படுவான். இதை
அதை சுற்றி வளைக்க நான் விரும்பவில்லை. இன்று மாலை தெளிவாக தேவனுடைய அன்பின் வார்த்தை இது. நித்திய நரகத்திலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரே வழி கர்த்தருடைய பிரசன்னத்தை தவிர. ஹல்லேலூயா. அவருக்கு உண்மையாய் நிற்கிறதை தவிர, அவர் தருகிற வெண் வஸ்திரத்தை தரிக்க பாக்கியமுள்ளவனாய் வாழ்வதை தவிர வேறு எந்த ஒரு பாக்கியமும் இல்லைங்க. அவர் பிரசன்னத்தில் விழித்து கொண்டு அனுதினமும் அவருக்கு உகந்த சுகந்த தூபம் என்ற ஆராதனை கொடுக்கிறவர்களாய், கொடுக்கிற மகனாய் மகளாய் நம்மை அர்ப்பணிப்போமா? அப்பா, இது என்னுடைய டியூட்டி அப்பா, உமக்கு சுகந்த தூபத்தை தர அடியனை நம்புங்கப்பா. டெய்லி கொண்டு வருவேன் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தை டெய்லி நான் தொடுவேன்ப்பா. உங்களுடைய கிருபை மாத்திரம் எனக்கு அதுக்கு தாங்க, என்ன பலப்படுத்துங்கன்னு கேட்போமா? நம்ம எல்லாம் கண்களை மூடி தலைகளை வணங்கி தேவ பிரசன்னத்தில் நம்மை தாழ்த்தலாமா? ஓ ஹல்லேலூயா. ஜீசஸ், we thank you. ஒரு 1-2 நிமிஷம் தெய்வ பிரசன்னத்துல எதையாவது அறிக்கை செய்து விட்டு விட விரும்புறீங்கன்னா தயவு செய்து அதை சொல்லி விட்டு விடுவீங்களா? யார் மேலேயாவது ஒரு குறைவோ வெறுப்போ ஒரு மன கஷ்டப்போ இருந்தா இந்த நேரத்துல தெய்வ பிரசன்னத்தில் ஆண்டவரே அவர்களை நான் மன்னிக்கிறேன், நீங்க எனக்கு மன்னிங்கப்பான்னு கேட்பீங்களா? நீங்கள் பிறருடைய பாவங்களை மன்னிக்கிறதை போல எங்களுக்கு மன்னிங்கன்னு ஜெபிக்க சொல்லி தந்தாரே. இன்றைக்கு மாலையில நீங்க எப்படி மற்றவங்களுக்கு மன்னிக்கிறீங்களோ அதே அளவில் அவர் உங்களுக்கு மன்னிப்பார். அருமையான சகோதரனை சகோதரி, தெய்வ பிரசன்னத்தில் விட்டு விடுவோமா? குறைகளை விட்டு விடுவோமா? கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்மை தாழ்த்துவோமா? Can we tell Jesus, I love you Lord. இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன். I love you my Jesus. I thank you Father. இன்று எங்களுக்கு தந்த உம்முடைய வார்த்தைக்கு நன்றி அப்பா. என் கிரியைகள் குறை உள்ளது, எனக்குள் அநேக ஏரியா என்னுடைய வாழ்க்கையில் செத்தது ஆண்டவரே. நான் பெற்றதை திரும்பி நினைத்து பார்த்து அப்பா விழித்து எழும்பி உமக்கு உகந்த காணிக்கையாய் வாழ இந்த வாழ்க்கை, இந்த ஆவி ஆத்தும சரீரத்தை அர்ப்பணிக்க இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தாங்க பரிசுத்த ஆவியானவரே. Hallelujah. May your blessing move into this room today. I thank you Holy Spirit for your divine presence. I thank you Master for the move of your presence this evening. நீ தொட்டு கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஒரு அர்ப்பணத்தோடு தெய்வ பிரசன்னத்தில் ஒப்பு கொடுப்போமா? Let's surrender into the hands of God. Let's say, Jesus, we give ourselves to you Father God. இந்த ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு நான் அடிமையானதை நான் விட்டு விடுகிறேன். அதற்கு மன்னிப்பு கேட்கிறேன் பிதாவே. Hallelujah. Jesus, we give you all the glory. We give you all the praise and be magnified. Hallelujah. உம்மை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் தகப்பனே. Oh, let your name be exalted, oh Father. We give you all the praise and all the glory. திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கிருபையால் எங்களை தாங்குங்க பரிசுத்த ஆவியானவரே. இந்த வார்த்தைகளின் ஆழங்களை தொடர்ந்து காண்பித்தவரே, இதன் பிரகாரம் நடக்க எங்களுக்கு உதவுங்கப்பா. உங்களுடைய கிருபைக்காக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளை உங்களுடைய பிரசன்னத்தை நிறைவேற்றாருங்கப்பா. ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய முத்திரை வைங்கப்பா. எங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது என்பதை குறித்து சந்தோஷப்பட்டு உம்மை ஆராதிக்க கிருபை எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தாங்கப்பா. Oh, we totally commit and surrender into your holy presence. Thank you, wonderful God, for your grace and for your word, for the manna that we received today. உம்முடைய அன்பை பெற்றதற்காக நன்றி அப்பா. இந்த கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. Hallelujah. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார். God bless you. God bless you. There is a mighty powerful presence of God in this place. Can we sing a worship song please? Can you lead us in one of the worship songs? Yes, hallelujah. இந்த வேளையில நம்ம எல்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாமா? ஒரு ஆராதனை பாடலுக்குள்ள நம்மை நடத்தும் பொழுது முழு இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்வோம். Let's just give a thanks